नमस्कार। உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஹிஜ்ரி 1442 சங்கைமிகு ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாள் அகிலத்தாருக்கோர் அருட்கொடையாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த நன்னாளிலே அகிலத்தாருக்கோர் அருட்கொடையாக வந்த நபிகள் நாயகம் என்ற தொனிப்பொருளிலே முஸ்லிம் சமய கலாசார திணைக்களம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தேசிய மீலாத் நிகழ்ச்சியை நாங்கள் இப்போது வெபினா மூலமாக நடாத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று காலை சிங்கள மொழியிலும் அதே போன்று ஆங்கில மொழியிலும் சிறப்பான முறையிலே இந்த வெபினா நிகழ்ச்சி நடைபெற்றது. ரஹ்மத்துல்லில் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்லாமல் இந்த உலகத்திலே வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டார்கள் என்ற தொனிப்பொருளிலேதான் இன்றைய எங்களுடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு முஸ்லிம் சமய கலாசார திணைக்களத்தின் கௌரவ பணிப்பாளர் அல்ஹாஜ் ABM அஷ்ரப் அவர்களை நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போன்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் கௌரவ தலைவர் ஷேக் MIM ரிஸ்வி முஃப்தி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள், அவர்களையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போன்று கௌரவ ராகுல தேரோ பகவந்தனாவ ராகுல தேரோ அவர்களும் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள், அவர்களையும் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போன்று தேசிய பிறைக்குழு தலைவர் ஹலீபத்து ஷாசுலி அப்துல் ஹமீத் பஹஜி அவர்களும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கின்றார்கள், அவர்களையும் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போன்று கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா ஐயா அவர்களும் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள், அவர்களையும் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போன்று கௌரவ அருள் தந்தை SD தயாசீலன் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள், அவர்களையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் முகமாக இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான அறிமுகத்தையும் எங்களுடைய கௌரவ வளவாளர்களையும் எங்களுடைய நேயர்களையும் வரவேற்றுக் கொள்வதற்காக வேண்டி முஸ்லிம் சமய கலாசார திணைக்களத்தின் கௌரவ பணிப்பாளர் அல்ஹாஜ் ABM அஷ்ரப் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து மதிப்புக்குரிய எங்களுடைய விருந்தினர்களே, இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலாவுடைய அருளினால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த நாளிலே மீலாத் விழாவை கொண்டாட முடியாவிட்டாலும் நாட்டிலே இருக்கக்கூடிய COVID-19 நோயினுடைய அபாயத்தின் காரணமாக நாங்கள் சில பகுதிகளில் வீடுகளில் அடைபட்டிருக்கின்றோம். இன்னும் சில பகுதிகளில் அரைகுறையான ஒரு முடக்கத்துக்கு நாங்கள் உள்ளாகி இருக்கின்றோம். அத்தகைய இந்த சந்தர்ப்பத்தில் தொழில்நுட்பத்தின் உதவியை கொண்டு இப்படியான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு எமக்கு கிடைத்ததற்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் தலைவர் கௌரவ ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்களையும் புகதவலாவ ராகுல ஹீமி அவர்களையும் பாபு சர்மா குருக்கள் அவர்களையும் பிறைக்குழுவின் தலைவரான ஷேக் எங்களுடைய மதிப்புக்குரிய அன்புக்குரிய அப்துல் ஹமீத் பஹஜி அவர்களையும் என்னுடைய அன்புக்குரிய ஆசானும் ஜாமியா நலிமியாவின் சிரேஷ்ட விரிவுரையாளருமான ஷேக் MHM ஃபலில் அவர்களையும் மிகவும் அன்போடும் கௌரவத்தோடும் இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றேன். அத்தோடு இந்த சகல விருந்தினர்களையும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கின்ற சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களையும் திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அஸ்கர் கான் அவர்களையும் எங்களுடைய திணைக்களத்து உத்தியோகத்தர்களையும் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதிலே மிக பெரிய பங்காற்றுகின்றார்கள். அந்த வகையில் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கின்றேன்.
ஜஸாக்குமுல்லா ஹைரன். அகிலத்தார் அனைவருக்கும் அருட்படையாக வந்துதித்த எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணிப்பாளர் அவர்களே, அகிலத்தாருக்கு அருட்படையாக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே முஸ்லிம்களுக்கு மட்டும் அருட்படையாக அனுப்பப்படவில்லை. ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அல் குர்ஆன் சொல்கின்றது. அகிலத்தார் சகல உலகத்தினருக்கும் அவர்கள் அருட்படையாக அனுப்பப்பட்டவர்கள். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு, ஜீன்களுக்கு, இதே போல மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, ஏனைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருட்படையாக வந்திருக்கிறார்கள். எனவே அந்த அருட்கொடையை, அந்த கருணையை, அந்த தயாளத்தன்மையை உலகத்துக்கு காட்டு இந்த மீலாத் தினத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இவ்விடத்திலே அனைத்து முஸ்லிம்களிடமும் வேண்டிக் கொள்வதோடு, உலகமெங்கும் மீலாத் விழாவை இட்டு மகிழ்ச்சியோடு அமல்களில் கழித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகளை, அவர்களுடைய பண்புகளை படித்து அவற்றை வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் என்று முயலுகின்ற சகல முஸ்லிம்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய திணைக்களம் சுபிட்சத்தின் நோக்கு என்ற அரசாங்கத்தின் கொள்கையின் அடிப்படையில் ரைட்டியஸ், டிசிப்ளின் அண்ட் லோ அபாய்டிங் சொசைட்டி, அதாவது நன்னடத்தை உள்ள, ஒழுக்கமான, சட்டத்தை மதிக்கின்ற ஒரு சமூகம் என்ற இலக்கை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் இந்த உலக ஒழுக்கங்களிலும் சிறந்த ஒழுக்கங்களை பூரணப்படுத்துவதற்காக வந்தவர்கள் என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த வகையில் இன்றைய தினம் எங்களுக்கு, எங்களுடைய திணைக்களத்துக்கு, இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தினம் என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய திணைக்களத்தின் மிஷன் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் குறிப்பாக சொல்லுகின்றோம், வெளிப்படையான அடையாளங்கள், சிம்பல்ஸை தாண்டி முஸ்லிம் சமூகம் இஸ்லாமிய விழுமியங்களை தழுவிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்கின்றோம். அந்த விழுமியங்களில் பிரதானமானதுதான் மர்சி, ரஹ்மத், கருணை என்பது. ஆகவே எங்களுடைய இந்த கருணையான தன்மையை நாங்கள் வெறுமனே முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்கள் இந்த எல்லா மத பேதம் கடந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வளவு தூரம் COVID-19 கஷ்டங்கள் இருந்தாலும் கூட பல பள்ளிவாயல்கள் இன்று ஏழைகளுக்கு உதவுகின்றன. சிங்கள, பௌத்த, இந்து, கிறிஸ்தவ, தமிழ் என்ற பாரபட்சமின்றி எல்லா மதத்தையும் சேர்ந்த அநாதை இல்லங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியோர்கள் ஆகியவர்களுக்கு அவர்கள் முடிந்தளவு உதவி செய்ய முயற்சிக்கின்றார்கள். மன்னார், அதே போல கட்பிட்டி, புலனர்வை கூடிய மிருக அனாதரவான மிருகங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நிலையங்களோடு சேர்ந்து பல திட்டங்களை அந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளிவாயல்கள் செய்து வருகின்றன, செய்ய முயற்சிக்கின்றன. வேறு மாவட்டங்களிலும் மிருக உரிமைக்காக வேலை செய்கின்றவர்களோடு சேர்ந்து முடியுமான அளவு மிருகங்களுடைய நன்மையை கருதி, நலன் கருதி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
COVID-19 முடிந்தவுடன் நான் நினைக்கின்றேன் அத்தகைய நல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பள்ளி வாயில் நிர்வாகிகளுக்கும் அந்த பிரதேச மக்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று. அவ்வாறு நாங்கள் 1 மில்லியன் மரங்களை நட வேண்டும் என்ற அந்த திட்டத்தை பள்ளி வாயில்கள் பல ஏற்கனவே ஆரம்பித்திட்டன. ரபியுல் அவ்வல் தலைப்புறையிலே நாங்கள் கொழும்பு தெஹிவல ஜும்மா பள்ளி வாயிலில் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தோம். அந்த நிகழ்ச்சியில் வக்ஃப் சபையின் தலைவர் கலந்து கொண்டார்கள். அதே நேரம் தெஹிவலை ஜும்மா பள்ளியின் பிரதம தர்மகர்த்தா இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஹில்துர் ஹாஜியார் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த மாதிரி பல்வேறு பள்ளிகளில் இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. மிகச் சிறப்பாக புத்தளம் போன்ற மாவட்டங்களில் விதத்திலும் நடைபெற்று வருகின்றது என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே விதமாக ஏனைய மதங்களோடு உள்ள மத தலைவர்களோடு அந்தந்த பள்ளி வாசல்கள் நல்ல உறவுகளை தங்களை சுற்றியுள்ள மதஸ்தலங்களோடு நல்ல உறவுகளை வளர்த்து கொள்ள முயற்சிக்கின்றன. இப்படியான எங்களுடைய வேலை திட்டங்கள் தொடர்ந்து நடக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இத்தகைய வேலை திட்டங்களை தொடர்ந்தும் கொண்டு செல்வதற்கு வல்ல அல்லாஹ் தாலாவின் உதவியை நாடியவனாக எங்களுடைய பள்ளிவாயில் நிர்வாகிகளுக்கும் உலமாக்களுக்கும் இத்தகைய சிறந்த வேலை திட்டங்களை செய்வதனூடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உன்னதமான பண்புகளை எங்களோடு இருக்கின்ற சகல மக்களுக்கும் அதனால் பயனெடுக்கக்கூடிய விதத்திலே எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கும் வல்ல அல்லாஹு தாலா அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். அதே நேரம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு சகோதரர் அப்துல் ரஹ்மானை அன்பாக அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். முஸ்லிம் சமய கலாசார திணைக்களத்தின் கௌரவ பணிப்பாளர் அல்ஹாஜ் ABM அஷ்ரப் அவர்கள் சிறப்பான முறையிலே கலாசார திணைக்களத்தின் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். உண்மையிலே சமகாலத்திலே முஸ்லிம் கலாசார திணைக்களம் பல நல்ல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதை அவதானிக்க முடிகின்றது. 1 மில்லியன் மரம் நடுகை, அதே போன்று அனாதரவற்றவர்களுக்கு உதவி செய்தல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி நடந்தார்களோ இந்த விடயங்களை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே பரவலாக ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அருளப்பட்டவர்கள் என்ற வகையிலே பரவலாக அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே முஸ்லிம் சமய கலாசார திணைக்களத்தின் ஏற்பாடுகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கௌரவ பணிப்பாளர் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையிலே அண்மை காலமாக இவர்கள் கலாசார திணைக்களத்தின் பணிப்பாளராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் பாரிய மாற்றங்களை நாங்கள் பார்க்கின்றோம். தொடர்ந்தும் அவர்களுடைய சேவை நடைபெற வேண்டும் என்று அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திற்காக வேண்டி பிரார்த்தித்தவனாக அடுத்து உரையாற்றுவதற்காக வேண்டி அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் கௌரவ தலைவர் அஷேக் MIM ரிஸ்வி முஃப்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத் அம்மா பஅத். அல்லாஹு தஆலா வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். ஸதகல்லாஹு அல்-அஸீம். அன்பு விருந்தினர்களே, கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஆலய சூரத்துல் அன்பியா என்ற இந்த குர்ஆனுடைய 21வது சூறாவில் 107வது திருவசனமாக இந்த ஆயத்தை மையப்படுத்தி இன்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட தூதை அவர்கள் எப்படி சிறப்பாக நிறைவேற்ற உலகம் இன்று எப்படி அதனூடாக புரோஷனம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். அல்லாஹ் தஆலா உம்மையாம் அகிலத்தாருக்கு ஒரு அருளாகவே அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த விஷயத்தை நபி அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது அதுல இந்த குர்ஆனுடைய திருவசனம் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிக்கிறது. அது என்னவென்றால், நபி அவர்கள் ஒரு சிறப்பான தூதை உலகிற்கு அருளாக வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ் என்று எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அருளாகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களை அனுப்பியிருக்கிறார்.
அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித ஜின்களுக்கும் வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்ற இந்த குர்ஆனுடைய திருவசனமும் மிக அழகாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஒரு சாரம்பமாக ஒரு 7 தலைப்புகள் முன்வை. ஒன்னாவது, இஸ்லாம் என்ற இந்த தூதை நபி அவர்கள் சுமந்தவர்களாக வந்தார்கள். இரண்டாவதாக, தான் சொல்லக்கூடியவைகளை அவர்கள் செய்து காண்பித்தார்கள். மூன்றாவதாக, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பன்முக ஆளுமையை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். அதே நேரத்தில் அனைத்து தூதர்களுக்கும் அவர்கள் அனைத்து துறைகளும் அவர்கள் அதுல பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்னும் இந்த தூதை வெறுமனே மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மாத்திரமல்ல, அது உலகத்துக்குரிய தூதாக நடைமுறைப்படுத்த முடியுமான ஒரு ஆலமி தூதாக இதை நபி அவர்கள் முன்வைத்தார்கள். அதே நேரத்தில் மனிதன் பூர்த்தியானவனாக முடியும் என்பதையும் நபி அவர்கள் இதை காண்பித்தார்கள். இன்னும் உலகை அதிசயப்படுத்தும் விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் இன்று படிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த 7 தலைப்புகளை நாம் கவனத்துக்கு எடுப்போம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூது மிக தெளிவாக நபி அவர்கள் முன்வைக்கக்கூடிய குர்ஆனுடைய 6666 திருவசனங்கள், நபியுடைய ஹதீஸ்கள், லட்சோப லட்ச ஹதீஸ்கள் இருக்கின்றன. அவைகளை சஹாபாக்கள் மரணம் செய்தார்கள். பின்னால் வந்த தாபிஈன்கள், இமாம்கள் அதை பாதுகாத்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 6 லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்திருக்கிறார்கள். இமாம் யஹ்யா இப்னு மயின் அவர்கள் 10 லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்திருக்கிறார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 5 லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சஹாபாக்களுக்கு அதை பின்னால் வந்தவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்கினான். இன்று வரைக்கும் நம்மோடு இருக்கக்கூடிய இந்த உறவு, நான் ஒரு ஹதீஸை என்று பயான் செய்கிறேன் என்றால், அந்த சங்கிலி தொடரில் எனக்கு கற்பித்து தந்த என்னுடைய ஆசான் என் முஃப்தி வலி ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தொற்று 41வது தொடராக என்னுடைய அருமை நபி அவர்கள், இறுதி தூதர் அவர்கள், உலகத்துக்கு அருளாக வந்தவர்கள், எல்லோரின் மீது கருணை காட்டக்கூடியவர்களாக இருந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை நாம் காணக்கூடியது. அதுல மிக பிரதானமாக அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் எப்படி நடந்தார்கள், தன்னுடைய மனைமார்களுடன் எப்படி நடந்தார்கள், குழந்தைகளுடன் எப்படி நடந்தார்கள், இனவந்துகளுடன் எப்படி நடந்தார்கள், அவர்களுடைய கருணை அது எவ்வளவு விசாலமாக இருந்தது. தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுடன், ஏற்றுக்கொள்ளாதவர்களுடன், தன்னை நிராகரிக்கக்கூடியவர்களுடன், நயவஞ்சகமாக நடக்கக்கூடியவர்களுடன், தன்னுடைய எதிர்ப்பு காட்டக்கூடியவர்களுடன், அனைவர்களுடனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியானவர்களாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இதுதான் நாம் முன்வைக்கக்கூடிய இந்த 7 அம்சங்களும் மிக பிரதானமாக இருக்கும். நபியுடைய வாழ்க்கையை, குர்ஆன் முன்வைத்தவைகளை, சஹாபாக்கள் கற்றவைகளை, நபியுடைய தூதை உலகத்துக்கு முன்வைத்தார்கள். அதில் சல்மான் ஃபாரிஸ், ஈரான்ல இருந்தவர், 200 வயதை அடைந்தவர், இஸ்லாத்தை தழுவுகிறார். ஷுஹைப் ரூமி, ரோம்ல இருந்தவர், அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். தமீமுத்தாரின் அன்சாரி, அவர் ஷாம்ல இருந்தவர், அவர் வந்து இஸ்லாத்தை தழுவுகிறார். இங்கு மக்கா மதீனால உள்ளவர்கள் எந்த பலவந்தம் இல்லாமல், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த பலவந்தமும் கிடையாது, யாருக்கும் எந்த நிர்பந்தம் கிடையாது என்ற அடிப்படையில் மிக அழகாக நபி அவர்கள் இதை முன்வைத்தார்கள். இதன் மீது பிரதானமாக அல்லாஹு தஆலா வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய குழந்தைகளை அல்லாஹ் சங்கைப்படுத்தியிருக்கிறேன் சொல்கிறார். நபி அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 53 வருடங்களாக மக்காவுடைய சூழலில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அங்கே கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் தன்னுடைய அந்த தூதை மிக அழகாக, பணிவாக, பொறுமையாக, நிதானமாக அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த 13 வருட காலத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அது ஏராளம். ஆனால் அந்த தூதை மிக அழகாக முன்வைத்து, கடுமையான உள்ளமுள்ளவர்கள், விரோதம் காட்டியவர்கள், அவர்கள் எந்த பலவந்தமும் இல்லாமல் தானே இந்த தீனை ஏற்றுக்கொண்டார்கள். உதாரணத்துக்கு ஒரு மனிதரை எடுத்துக் கொள்ளலாம். உமர் ஹத்தாப் என்று அழைக்கப்படக்கூடிய உமர் இப்னு ஹத்தாப், ஹத்தாபுடைய மகன் உமர், கழுதை இஸ்லாத்துக்கு வந்தாரும் அவர் வரமாட்டார் என்று சொல்லப்பட்ட அந்த உமர் அவர்கள்
நபி அவர்களுடைய தலையை வெட்டுவதற்காக வந்தவர்கள். அல்லாஹு தஆலா அவருக்கு எந்த பலவந்தம் நிர்பந்தம் இல்லாமல் அவர் இந்த தீனை சுமந்து கொண்டார்கள். அவருடைய தூதை, அவருடைய அந்த 10 வருஷ கிலாஃபத்துடைய ஆட்சி காலம் இன்றைக்கு அது முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. ஆக நபி அவர்கள் மனிதர்கள் மீது மிக இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, கடுமையான கட்டங்களிலும் சகிப்பு தன்மையுடையவர்களாக அவர்கள் இந்த தூதை அழகாக முன்வைத்தார்கள். மதீனா முனவ்வராவில் அவர்களுடைய 10 வருட காலம் அங்கே மிக சிறப்பாக நபித்துவத்தின் அந்த இறுதி 10 வருடத்தையும் அவர்கள் அங்கு கழித்தார்கள். அங்கே பன்முக சமூகங்கள், பல சமூகங்களும் அங்கு இருந்தார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இன்னும் முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்துதான் அங்கு வாழ்ந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து அழகாக வாழும் என்ற ஒரு அழகான கான்ஸ்டிடியூஷன் ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யாப்பை தயாரித்தார்கள். அந்த யாப்பின்படி நடந்திருந்தால் உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான நகரமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அதை கற்று மீறி நடந்து கொண்ட காரணத்தினால் அதை நடைமுறைப்படுத்துவது மிக சிரமமாக பிற்காலத்தில் ஆகிவிட்டது. கண்ணியமானவர்களே, இந்த தூதை இந்த 7 அடிப்படையில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் நபி அவர்களுடைய பண்புகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக சூரத் ஆல இம்ரான் 3வது சூரத் 144வது திருவசனத்தில் நபி அவர்கள் ஒரு ரசூலாக வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதை அல்லாஹ் தஆலா இன்னொரு 164வது அந்த திருவசனத்தில் நபி அவர்களுடைய அந்த பொறுப்புகளை அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய 129 அல்லாஹ் தஆலா 151 மிக தெளிவாக இதை குறிப்பிடுகிறான். யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கிஹும் வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா. அவர்கள் குர்ஆனுடைய ஆயத்தை போதிக்கிறார்கள், ஓதுகிறார்கள், கற்பிக்கிறார்கள், இன்னும் உள்ள தூய்மையை ஏற்படுத்துகிறார்கள், மார்க்கத்தை அழகாக கற்பிக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் நபிமார்களுக்கு வஹீனூடாக இந்த தீனை, இந்த மார்க்கத்தை போதித்திருக்கிறான். சூரத்துன் நிசா 4வது திருவசனம், அந்த 4வது சூராவுடைய 163வது திருவசனத்தில் இன்னா உஹைனா இலைக்க கமா உஹைனா இலா நூஹின் வன் நபியீன மின் பாதி. நபிமார்களாகிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், ஈசா, அய்யூப், யூனுஸ், ஹாரூன், சுலைமான் என்று அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இந்த சூராவில் 11 நபிமார்களை நாம் எப்படி வஹி மூலமாக அவர்களை தொடர்பு கொண்டோமோ அது போன்ற நபியை உங்களுடன் தொடர்பு கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். இன்னும் அல்லாஹ் சூரா ஆல இம்ரானுடைய 31வது திருவசனத்தில் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் நபியவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நபியவர்களையும் அல்லாஹ்வையும் வழிபட்டு நடப்பதினால் நீங்கள் அருளையும் ரஹ்மத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா மிக மிக வலியுறுத்தி சொல்கிறான். நபியவர்கள் இந்த தூதை, நான் இந்த தூதை தருகிறேன், நான் மாத்திரம் அல்ல, என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த தூதை முன்வைக்க வேண்டும் என்று சூரா யூசுப் 12வது அந்த சூரத்தில் அல்லாஹு தஆலா 108வது திருவசனத்தில் குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. நானும் என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த தீனை முன்வைக்கிறார்கள், அதன் பக்கம் அழைப்பு கொடுப்பார்கள் என்பதை நபி அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதுக்கு அல்லாஹு தஆலா நபியுடைய வாழ்க்கை முன்மாதிரியானதா, லகத் கான லகும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா கோடிட்டு காண்பிக்கிறான். அவர்களுக்கு இருந்த மிக சிறப்பான தன்மை தான் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். 159வது சூரத் ஆல இம்ரான் 3வது சூரத்தில் அல்லாஹ் நபியுடைய அந்த மிருதுவான தன்மையை, அந்த அருளின் காரணத்தினால், அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய அந்த அருளின் காரணத்தினால் மனிதர்களுடன் மிருதுவாக நடந்து கொள்கிறீர்கள். உலகம் இந்த மார்க்கத்தின் பக்கம், மனிதர்கள் இதை சுமந்து கொள்ள வேண்டும், யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது, எல்லாரும் ஈடேற்றம் அடைய வேண்டும், சொர்க்கத்தை போல் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் பட்ட கஷ்டத்தை அல்லாஹு தஆலா சூரத்துல் காஃப் என்ற 18வது சூரத்தில் 6வது திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா அல்லக்கு பாகுனஸ்தக அல்லா யகுனு முஃமினீன், இவர்கள் ஈமான் விசுவாசம் கொள்ளவில்லை என்பதற்கு நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ள போகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒவ்வொருவரும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்களை புண்படுத்தினார்கள், நோவித்தார்கள், கஷ்டப்படுத்தினார்கள், தகாத வார்த்தைகள் பேசினார்கள். அல்லாஹு தஆலா அதுக்கு பதில் கொடுத்தான். இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸிஹீன், நபியை உங்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய விஷயத்தை எங்கள் கைவசம் விட்டுவிடுங்கள், நாங்கள் அவர்களுக்கு போதுமானவர்கள், அவர்களை நான் எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்திக் கொள்வோம் என்று சொல்கிறான். அல்லாஹு தஆலா இதை குர்ஆனுடைய மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, நலவும் தீமையும் சமமாக மாட்டாதே, நபியை தீங்குக்கு நீங்கள் நலவாக பதில் கொடுக்க வேண்டும் என்றே நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா இத்ஃபா பில்லதி அஹ்ஸன் என்றே
நபி அவர்களை அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்திருக்கிறான். இதை நபி அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். சுப்ஹான் அல்லாஹ். சூரத்துன் நஹல் ஒவ்வொருவரும் கட்டாயமாக படிக்க வேண்டும். 16வது சூரத்துல அல்லாஹு தஆலா 125வது திருவசனத்திலிருந்து 128 வரைக்கும் மிக அழகான வார்த்தைகளால் நபி அவர்களுக்கு நடந்த ஒரு அநியாயம், மிக மோசமாக நடந்து கொண்ட 70 சாக்கள் செய்யப்பட்டு துண்டு துண்டாக அறியப்பட்ட அந்த சம்பவத்தை, அந்த திருவசனங்கள், அதனுடைய சபபு நுசூல் அதை எடுத்து காண்பிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கட்டத்திலும் தன்னோட நெருக்கமான பால்குடி சகோதரர், அவருடைய அங்கலாகவும் இருந்தார்கள். ஹம்சா அப்துல் முத்தலிபுடைய மகன், அவருடைய சகோதரன், தகப்பன் அப்துல்லாவுடைய சகோதரர், இளைய சகோதரர், அவருக்கு மிக சித்திரவதை செய்து துண்டு துண்டாக அறிந்து ஈரலையும் எடுத்து சப்பும் அளவுக்கு அநியாயம் செய்தார்கள். நபி அவர்கள் அவருக்கு ஒருவருக்கு ஒரு பலியாக எடுக்கலாம் என்று வந்த பொழுதும் அல்லாஹ் தஆலா அதை வேண்டாம் என்று தடுத்தான். மன்னிப்பை கொடுத்தார்கள். இதைதான் மார்க்கம் போதிக்கிறது. நாம் அனைவர்களும் இந்த சிறப்பான காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை எடுத்து இந்த சிறப்பான நபி அவர்கள் பிறந்த, நபி அவர்கள் வஃபாத் ஆகிய இந்த சிறப்பான மாதத்தில் நபி அவர்களுடைய தீனை அழகாக எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து இந்த போதனைகளை உலகத்துக்கு முன்வைக்கக்கூடிய மக்களாக, நபியுடைய அந்த அஹிம்சத்தை, நபி அவர்களுடைய அந்த சாந்தி சமாதானத்தை, அமைதியை, நபி அவர்களுடைய வெற்றியின் அந்த பாதையை உலகத்துக்கு கொண்டு இந்த தூதை சிறப்பாக கொண்டு செல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய கௌரவ தலைவர் ஷேக் MIM ரிஸ்வி முஃப்தி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்கள் பிற மக்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விடயத்தை மிக தெளிவான முறையிலே குர்ஆன் ஹதீஸின் ஆதாரங்களோடு முன்வைத்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்மாதிரிகளை, அவர்கள் பேசிய விடயங்களை வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்து கொள்வோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு மத தலைவரை நான் பேசுவதற்கு அழைக்க காத்திருக்கின்றேன். அதாவது அண்மை காலங்களிலே ஒரு இளம் மத தலைவராக சகவாழ்வை மேம்படுத்தக்கூடிய பல கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய, குறிப்பாக முஸ்லிம் தமிழ் மக்களால் அதிகம் அவரை நேசிக்கக்கூடிய கௌரவ புகவந்தலாவ ராகுல தேரோ அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச போகிறார்கள். இதோ பாருங்க. உலகெங்கும் வாழும் அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். அதேபோல் இலங்கை முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தினால் அழகான ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதில் ஒரு பயணம்தான் இன்று இந்த இரவு நேரத்தில் சர்வமத தலைவர்களையும் அழைத்து முகமது நபி அவர்களின் பிறந்த நாளை முன்வைத்து ஒரு கலந்துரையாடல். இந்த உலகத்திலே வாழுகின்ற தமிழ் பேசும் உறவுகள் மத்தியில் நபி அவர்கள் யார், அவர் எப்படியாப்பட்டவர், அவர் இந்த உலகத்திற்கு என்னத்தை போதித்தார், அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை இன்று உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் உறவுகள் மத்தியிற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நினைத்தது இலங்கை முஸ்லிம் கலாச்சார திணைக்களம். இதை நினைத்து நான் இன்று பெருமிதம் கொள்ளுகின்றேன். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய முகநூல் ஊடாக இஸ்லாம் சமயத்தின் தலைவர் அவர்களே, சைவ சமயத்தின் தலைவர் அவர்களே, கிறிஸ்தவ சமயத்தின் தலைவர் அவர்களே, இன்று இந்த காணொளியை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு நண்பரே, அதே போல் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் பேசும் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கம். இந்த உலகத்திலே ஒரு சக்தி இயங்குகின்றன. அதற்கு நாம் மனிதர்களாகிய நாங்கள் இறைவன் என்று பெயர் வைத்திருக்கின்றோம். நான் இந்த சமூகத்திலே பல சேவைகளை செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய எண்ணம்,
மதங்களை கடந்து நாம் மனிதர்களாக வாழ வேண்டும் என்ப நோக்கம். நபிகள் அவர்களும் இந்த உலகத்திலே மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அழகான போதனைகளை கொடுத்திருக்கின்றார். அதில் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. நபிகள் நாயகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் ஒரு யூதருடைய சடலத்தை தூக்கி கொண்டு போகும் போது முகமது நபி அவர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார். அப்பொழுது ஒருவர் கேட்கின்றார், எதற்காக நீங்கள் எழும்பி நிற்கிறீர்கள் என்று சொல்லி. அப்பொழுது முகமது நபி அவர்கள், அவரும் ஒரு மனிதன் தானே என்று அந்த நேரத்தில் கூறியிருக்கின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் உறவுகளே, முகமது நபி அவர்கள் ஒரு சடலத்தை தூக்கி கொண்டு, ஒரு இறந்த உடலை தூக்கி கொண்டு போகும் போது எழுந்து நின்று மரியாதை செலுத்திய ஒரு மனிதன், ஒரு மகான். அப்பொழுது அவர் என்னமான ஒரு அழகான ஒரு தர்ம போதனையை இந்த உலகத்திற்கு அவர் கொடுத்திருப்பார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் தர்மத்தின் மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த தர்ம போதனை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது அல்ல. உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்களும் இந்த தர்மத்தை கேட்டு படித்து தன்னுடைய சிந்தனைக்கு எட்டிய நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழலாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது என்ன? ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் வாழக்கூடாது, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று போதித்தவர் தான் முகமது நபி அவர்கள். அவர் இந்த உலகத்திலே உள்ள மக்கள் மீது எவ்வளவு அன்பு காட்டியவர். அன்று அவர் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்திலே அவரோடு அதிகமாக வாழ்ந்தவர் இஸ்லாமியர்கள் அல்ல. அன்பார்ந்த உறவுகளே, மாற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அன்று அவரோடு அதிகமாக வாழ்ந்தவர்கள். வேறொரு தர்மத்தை பின்பற்றியவர்கள், வேற ஒரு சமயத்தின் தலைவர்கள், வேற சமயத்தை பின்பற்றிய மக்கள் முகமது நபிகளுடன் அதிகமாக வாழ்ந்தார்கள். அவர் எந்த காலத்திலும் எந்த மதத்தையும் குறை கூறவில்லை, எந்த மனிதர்களையும் அவர் குறை கூறவில்லை, எந்த சமய தலைவர்களையும் அவர் ஒரு நாளும் குறை கூறவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு மகான் அவர்! அவருடைய தர்ம போதனைகள் இந்த உலகத்திற்கு பரப்பி இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களை மனிதராக வாழ வைப்பதற்கு தான் அவர் பாடுபட்டது, கஷ்டப்பட்டது. இறுதியாக அவரை கொல்லுவதற்கு, அவருடைய உயிரை எடுப்பதற்கு கூட அன்று இருந்தார்கள். ஒரு காலகட்டத்திலே முகமது நபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்திலே சில நேரங்களிலே போர் தொடுக்கப்பட்டது. அவர் போதித்த தர்மம் பாருங்கள். ஒரு போர் நடக்கும் போது, அந்த போர் நடக்கும் பொழுது அவர் கூறியது, மற்ற மதங்களுக்கு நீங்கள் இடையூறாக இருக்காதீர்கள், மற்ற மத தலைவர்களை தவறாக பேசாதீர்கள், மற்ற மதங்களை வழிபடும் மக்களை தவறாக பார்க்காதீர்கள், அவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதீர்கள் என்று அழகான வார்த்தைகளிலே அவர் போதித்தார். நான் சில நேரத்திலே, நான் ஒரு பௌத்த துறவி, நான் ஒரு கிழமைக்கு ஒரு தடவையாவது குரானை வாசிப்பது உண்டு.
என்னோடு அதிகமான இன்று இலங்கையில் மட்டுமல்ல உலகெங்கும் இன்று அதிகமான இஸ்லாமிய நண்பர்கள் எம்மை தொடர்பு கொண்டு அவ்வளவு அன்பான வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் முகமது நபி அவர்கள் கொடுத்த தர்மம். ஆகையால் இன்று சில நேரங்களிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவறாக எண்ணுபவர்கள், தவறாக பார்ப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் மார்க்கத்திலே தவறுகள் கிடையாது, முகமது நபி அவர்களின் போதனைகளிலே தவறுகள் கிடையாது, அதை பின்பற்றிய சில மனிதர்களின் தவறுகள். ஆகையால் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பேசும் உறவுகளே, இஸ்லாம் மார்க்கம் அழகானது, அது புதிதானது, அதிலே புதிர்வான சில நல்ல வார்த்தைகள் உண்டு. நான் நினைக்கின்றேன் இன்று இலங்கையை பொறுத்தவரையிலே இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றும் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் சரி செய்ய வேண்டும். முகமது நபி அவர்கள் என்னெல்லாம் போதித்தார்கள் என்று இன்று மாற்று மதத்தவர்களுக்கு தெரியவில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய தலைவர்களே, அவர் இந்த உலகத்துக்கு போதித்த தர்மங்களை மற்றவர்களுக்கும் நாம் போதிக்க வேண்டும். நாம் சிங்கள மொழியிலே அதை போதிக்க வேண்டும், தமிழ் மொழியிலே நாம் போதிக்க வேண்டும், ஆங்கில மொழியிலே நாம் போதிக்க வேண்டும். பாரத நாட்டிலே பல்வேறு மொழிகள் இருக்கின்றது, அதுகளிலே போதிக்க வேண்டும். காரணம், இஸ்லாம் மார்க்கம் அழகானது. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதன் எப்படி துப்புரவாக இருக்க வேண்டும், ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், ஒரு மனிதனுக்கு உடம்புக்கு தேவையான உணவுகள் என்ன, ஒரு மனிதன் எப்படி பார்க்க வேண்டும், ஒரு மனிதன் பிறர் மீது எப்படி அன்பு காட்ட வேண்டும், இந்த இயற்கை மீது எப்படி அன்பு காட்ட வேண்டும், ஒரு மனிதனின் குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல விடயங்களை அழகழகாக இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் தான் எங்களுடைய முகமது நபி அவர். நான் அவர் மீது அன்பு வைத்திருக்கின்றேன், அவர் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கின்றேன். இதை நாம் தொடருவோம். ஆகையால் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு அந்தந்த மொழிகளில் போதிக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் பள்ளி வாசல்களிலே இஸ்லாமியர்கள் அதிகமாக ஒன்று கூடி தொழுகும் நேரங்களிலே அங்கே இஸ்லாம் மார்க்கத்தை போதிக்கும் பொழுது அது பல மக்களுக்கு போய் சேரும்படி நாம் செய்ய வேண்டும். காரணம், அதிலே அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. முகமது நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த தர்மத்தை போதித்ததற்கு காரணம், அதை பெற்றுக்கொண்டு இஸ்லாமியர்களாக மட்டுமே வாழ வேண்டும் என்பதற்காக இல்லை. இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இந்த முகமது நபி அவர்களின் தர்மத்தை கேட்க வேண்டும் என்று எங்கேயும் அவர் எழுதி வைக்கவில்லை. எல்லாருக்கும் போதித்திருக்கின்றார். அதான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம், இந்த தர்மம் அழகானது, துப்புரவானது, ஸ்வீட்டானது, வெளியில கொண்டு வாருங்கள். எல்லா தர்மங்களையும் நான் அதிகமாக இப்பொழுது நான் பார்க்கின்றேன். முகமது நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு போதித்த தர்மம் பள்ளிவாசலுக்கு உள்ளே போதிக்க வேண்டியது அல்ல. ஒரு முகமது நபி அவர்களின் தர்மம் மீண்டும் மீண்டும் இஸ்லாமியர்களுக்கே போதிக்க வேண்டியது இல்லை என்று நான் நினைக்கின்றேன். காரணம், முகமது நபி அவர்களின் தர்மத்தை ஏற்று இதுதான் சரி என்று பெற்றுக்கொண்டதால் அவர்கள் இஸ்லாமியர்கள். தர்மத்தை ஏற்று புரிந்து கொண்டு அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறினார்கள். ஏன் அவர்களுக்கே மீண்டும் மீண்டும் நபிகள் முகமது நபி அவர்களுடைய போதனையை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்களுக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் என்ன சொல்லி தந்தார் எங்களுக்கு, நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியும். முகமது நபி அவர்களின் தர்மத்தை மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த தர்மம் மற்றவர்களுக்கு போதிப்பது மதம் மாறுவதற்கு அல்ல, மனிதநேயத்தோடு பல்வேறு மார்க்கங்களிலே போதிக்கப்பட்ட தர்மங்களை பெற்றுக்கொண்டு மனிதனாக வாழ்வதற்கு. ஆகையால் ஒரு பௌத்த துறவியாக இன்று இலங்கையிலே எல்லா மதங்களுக்கும் இடையில் ஒரு அமைதியை உருவாக்க வேண்டும்.
எங்களுக்கு தர்மத்தை போதித்த மகான்கள் இந்த காலகட்டத்திலே இருந்தால் அவர்கள் கவலைப்படுவார்கள். காரணம், இந்த தர்மங்களை பெற்றுக்கொண்டு சண்டை போடுவதற்காக நாங்கள் இந்த தர்மத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகத்துக்கு போதித்தோம் என்று கவலைப்படுவார்கள். முகமது நபியாக இருக்கலாம், புத்த பெருமானாக இருக்கலாம், இயேசுநாதராக இருக்கலாம், கிருஷ்ண பரமாத்மாவாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் ஒற்றுமையாக நண்பனாக இருப்பார்கள். ஆனால் அந்த தர்மங்களை ஏற்றுக்கொண்டு இன்று மனிதர்கள் மதங்களை தனக்கு மதமாக பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் ஒரு மனிதனுக்கு மதம் தேவையில்லை, மனித நேயம் தேவை. இந்த மனித நேயத்தை தான் முகமது நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு போதித்திருக்கின்றார். அதைதான் நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்று அதிகமான நான் தர்ம போதனைகள் செய்யக்கூடிய காலகட்டங்களிலே பல்வேறு தர்மாசனங்களிலே அமர்ந்து தர்மத்தை போதிக்கும் போது முகமது நபி அவர்களுடைய தர்மங்களையும் நான் இன்று விகாரைகளிலேயே மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம், மதம் மாறுவதற்கல்ல, மனிதனாக வாழ்வதற்கு அந்த இடத்திலும் நல்ல விடயங்கள் இருக்கின்றது, அதுகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல். ஆகையால் சர்வ மத தலைவர்களே, நாம் ஒற்றுமையாக இருந்தால் சர்வமத மகான்கள் சந்தோஷப்படுவார்கள், திருப்தி அடைவார்கள். மீண்டும் இந்த இஸ்லாம் தர்மம், முகமது நபி அவர்களுடைய தர்மம் உலகெங்கும் பரவ வேண்டும், மனிதர்களின் கவலைகளை போக்க வேண்டும், மனிதர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், மனிதநேயத்தோடு வாழ வைப்பதற்கு இது ஒரு உயிராக உலகெங்கும் விலக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. எங்களை இந்த இரவு நேரத்தில் சர்வ மத தலைவர்களோடு உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு உறவுகளுக்கு பேச வாய்ப்பு கொடுத்த இலங்கை முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தின் அனைத்து உறவுகளுக்கும், இந்த முகநூலை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கும் அன்பு நண்பருக்கும், சர்வமத தலைவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். நன்றி புகவந்தலாவ கௌரவ ராகுல தேர்வு அவர்களே. நீங்கள் பேசும் போது ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. இன நல்லுறவு உயிர் பெறுகிறது. கடந்த காலங்களிலே நாங்கள் ஏக்கத்தோடு இருந்த இன நல்லுறவு இப்போது உயிர் பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த நன்னாளில் இருந்து நீங்கள் பேசிய விடயங்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவும் கூட. ஒரு அருமையான விடயத்தை தொட்டு காட்டினீர்கள். முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை பள்ளி வாயலுக்குள் பேசியது போதும், அதற்கு வெளியிலே கொண்டு வாருங்கள் என்று. இங்கே மிக முக்கியஸ்தர்கள் இருக்கின்றார்கள், நிச்சயமாக அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். அதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது. உங்களை போன்ற சர்வமத தேரர்கள், நல்ல குணமுடையவர்கள், ஏனைய மதங்களை மதிக்கக்கூடிய இளம் தேரர்கள், இளம் மத தலைவர்கள் இன்னும் இந்த நாட்டுக்கு உருவாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிகழ்ச்சியில் அடுத்து உரையாற்றுவதற்காக வேண்டி இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலிமை நான் அழைக்கப் போகின்றேன். ஸ்ரீலங்கா தேசிய பிறைக்குழுவின் கௌரவ தலைவரும் ஹலீஃபத்துல் குலஃபா உமான, அதே போன்று ஸ்ரீலங்கா ஷரியா கவுன்சிலின் கௌரவ உப தலைவரும் கொழும்பு பெரிய பள்ளிவாயலின் பிரதான ஹதீப்மார்களில் ஒருவருமான அஷேக் ஜே அப்துல் ஹமீத் பஹஜி அவர்கள் கடந்த 30 வருடங்களாக ரபியுல் அவ்வல் மாதம் தலைப்புறையில் இருந்து இன்று போல் ஒரு நாள் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கவயவங்கள் குணாதிசயங்களை பொதிந்து வந்த ஷமாயிலு திருமதி என்ற கிரந்தத்தை முஸ்லிம் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையிலே முஸ்லிம்களுக்காக வேண்டி வழங்கி வரக்கூடிய கௌரவமான ஷேக் ஹலீஃபத்து ஷாதுலி அஷேக் ஜே அப்துல் ஹமீத் பஹஜி அவர்களே, உங்களுக்குரிய நேரம். فإنك لعلى خلق عظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم حسن خلقي كما حسنت خلقي. கண்ணியத்துக்குரிய சர்வமத தலைவர்களே, முஸ்லிம் சமய கலாச்சார அமைச்சின் பணிப்பாளர் அவர்களே, இந்த சிறப்பான நேரத்தில்
காரூணிய வல்லல் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிந்திப்பதற்கும் அவர்களுடைய வாழ்க்கைய சகல இன மக்களும் புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியை நான் வரவேற்பதோடு, முன்னால் வாழ்ந்த இந்த நாட்டில் வாழ்ந்த முக்கியமான தலைவர்கள், குறிப்பாக நல்லோர்கள், இந்த நாட்டில் சகல இன மக்களோடும் ஒற்றுமையோடும் அன்போடும் பண்போடும் வாழ்ந்து காட்டிய நல்லவர்கள் எங்களை விட்டும் பிரிந்து விட்டார்கள். அப்படியான நல்லவர்களுடைய காரணத்தினால், அவர்களுடைய முன்மாதிரியினால் இந்த நாட்டுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறந்த இந்த நாளை விடுமுறை நாளாக தெரிவு செய்து தந்தமைக்கு நாம் அவர்களுக்கு முதல் கண் நன்றி தெரிவிக்க வேண்டும். பெருநாள் வருகிறது, 2 பெருநாட்கள். அவைகளை முஸ்லிம்களுக்கு விடுமுறையாக அவர்கள் பாரம் எடுக்கவில்லை. எங்களுடைய தலைப்புறை, அதாவது இஸ்லாமிய கலண்டரில் முஹர்ரம் மாதத்துடைய தலைநாள் வருகிறது. அதை கூட அவர்கள் முஸ்லிம்களுடைய விடுமுறையாக எடுக்கவில்லை. உலகத்துக்கு அருளாக, ரஹ்மத்தாக, மனித நேயத்திற்கு அன்பு காட்டிய, இந்த உலகத்துக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் அமைதியையும் கொண்டு வந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த நாளை இந்த நாட்டு வாழ்கின்ற முஸ்லிம்களும் அந்நிய மத சகோதரர்களும் புரிந்து கொள்வதற்காக வேண்டி விடுமுறையை வாங்கி தந்த அந்த நல்லோர்களை இந்த நாளை நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு முன்னால பேசிய மதகுரு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய குணாதிசயங்கள், மாற்று மத சகோதரர்களோடு எவ்வாறு பண்பாக நடந்து கொண்டார்கள், அது மாற்று மத சகோதரருடைய சவமாக இருக்கலாம், மாற்று மத சகோதரருடைய ஜடலமாக இருக்கலாம். அதை தூக்கிச் செல்லும் பொழுது அருமை ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்த பொழுது அவர்களுடைய நண்பர் சொல்கிறார்கள், இவர் எங்களுடைய முஸ்லீம் அல்ல, இவர் ஒரு யகூதி, மாற்று மத ஒரு சகோதரர், அவருடைய ஜனாசா அல்லவா போகின்றது, நீங்கள் ஏன் எழும்ப வேண்டும் என்றுதான் அவருடைய நண்பர் சஹாபி சொல்கிறார்கள். காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு என்ன பதில் கொடுக்கிறார்கள்? அது மாற்று மத சகோதரராக இருக்கலாம், முஸ்லிம் சகோதரராக இருக்கலாம், அவர் ஒரு உயிர், ஒரு ஆத்மா அல்லவா, அவரை நாம் கண்ணியப்படுத்த கூடாதா என்ற பதிலை அவருக்கு அவர் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இது மட்டுமல்ல, ஒரு முறை மதீனா முனவ்வரா மஸ்ஜிது நபவிக்கு கிறிஸ்திய சகோதரர்கள், மதகுருமார்கள் ஒரு குழுவாக காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்க வருகிறார்கள். சந்திக்க வந்த பொழுது மஸ்ஜிது நபவியில அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரோடு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்குரிய பஜனை அல்லது அவர்களுடைய வணக்கத்துக்குரிய நேரம் வந்து விடுகிறது கிறிஸ்திய சகோதரர்களுக்கு. உடனே அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்குள், மஸ்ஜிது நபவிக்குள் அவர்களுடைய ஆராதனை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களாகிய சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அல்லவா, இதுக்குள் அவர்களுடைய ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்களே கிறிஸ்திய சகோதரர்கள் என்று சொன்ன பொழுது அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கடித்துக் கொண்டார்கள். தடுக்க வேண்டாம், செய்யட்டும், அவர்களை நீங்கள் தடுத்துக் கொள்ள வேண்டாம், அவர்களுடைய மத ஆராதனை அவர்கள் செய்யட்டும் என்று காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று மத சகோதரர்களை கண்ணியப்படுத்தியும் அவர்களுடைய மதத்தை கண்ணியப்படுத்திய வரலாறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தவர்களாக இருக்கலாம், புத்த மதமாக இருக்கலாம், கிறிஸ்டிய மதமாக இருக்கலாம், இந்து மதமாக இருக்கலாம்,
அல்லது யகூதிகள் பின்பற்றுகின்ற அந்த மதமாக இருக்கலாம். காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்த உயர்தரமான பாடம் என்ன தெரியுமா? மதத்தின் பெயரால் பயங்கரவாதம் நடக்கக்கூடாது. மதத்தின் பெயரால் தீவிரவாதம் நடக்கக்கூடாது. மதத்தின் பெயரால் மாற்று மத சகோதரர்களுடைய வணக்க ஸ்தலங்களை உடைக்க கூடாது. கண்ணியம் பொருந்திய எமது நெஞ்சங்களில் நிறைந்திருக்கின்ற எமது வழிகாட்டியாக அல்லாஹ் அனுப்பிய, எம்மை நேர்வழிப்படுத்தி எங்களை சொர்க்கத்துக்கு ஆளாக்கிய அரும ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தருகின்ற பாடத்தை பாருங்கள். படிச்சு தந்த பாடங்களை பாருங்கள். அந்நிய மதஸ்தலங்களை உடைக்க கூடாது, அந்நிய மத தலைவர்களை ஏசக்கூடாது, அந்நிய மதத்தை புண்படுத்தக்கூடாது, வயோதிபர்களை வயோதிப மாதர்களை கொல்லக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது. இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய பாடங்களை இஸ்லாமிய உம்மத்துகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு முன்னால பேசிய ஜம்இயத்துல் உலமா சபையுடைய தலைவர் அவர்கள் சொன்னது போன்று, புனிதமான மதீனா நகரில அனைத்து மத சகோதரர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அனைத்து மத சகோதரர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மத சகோதரர்களோடு வியாபாரம் பண்ணி இருக்கிறார்கள், கொடுக்கல் வாங்கல் பண்ணி இருக்கிறார்கள். மாற்று மத சகோதரர்களுடைய ஜனாதாவிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். மாற்று மத சகோதரருடைய வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். மாற்று மத சகோதரர்கள் நோயுற்ற பொழுது அவர்களை நோய் பார்க்க சென்றிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். இப்படி உலகத்தில் வாழ்ந்து காட்டிய உத்தம நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய சிறப்பான நாளைத்தான் நாம் இன்று நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அரும ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்த மன்னிக்குகின்ற மனப்பான்மை, விட்டு கொடுக்குகின்ற அந்த தயால உள்ளம், விட்டு கொடுக்குகின்ற அந்த தயால உள்ளம், யாரோடையும் அன்புற பண்புற பேசி பழகுகின்ற பண்பான குணம். காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி ஹதீஸ் நாம் வாசித்து வருகின்ற ஷமாயிலு திருமிதியில் அழகாக சொல்லி காட்டுவார்கள். கான பஸ்ஸாமன், காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் புன்முறுவல் பூத்தவர்களாக, முக மலர்ச்சி உள்ளவர்களாக அனைத்து மக்களோடும் நடந்து காட்டியிருக்கிறார்கள். இது இக்காலத்தில் வாழ்கின்ற முஸ்லிம் வாலிபர்கள், முஸ்லிம் சகோதரர்கள், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், நமது அயல்பாகக்காரர், மாற்று மத சகோதராக இருக்கலாம், நமது கிராமங்களில் வாழ்கின்ற அநேகமானவர்கள் மாற்று மத சகோதரர்களாக இருக்கலாம். அவர்களோடு எப்படி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி கொடுக்கல் வாங்கல் பண்ண வேண்டும், எப்படி நம்பிக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முஸ்லிம் உம்மத்துகள், முஸ்லிம் சகோதரர்கள் படித்துக் கொள்வதற்காக வேண்டிய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நமக்கு இன்று நமூனாவாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோரே, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. என்னங்க, இந்த உலகத்துல 150க்கு மேற்பட்ட கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், அல்லது 170 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். இந்த 170 கோடி முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலிருந்து ரசூலுல்லாஹ்வை பிரிக்க முடியாது, ஒரு பொழுதும் பிரிக்க முடியாது. அது நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அல்லது நாம் உண்கின்ற உணவுகளாக இருக்கலாம், நாம் உடுக்குகின்ற ஆடைகளாகவும் இருக்கலாம், நாம் அணிகின்ற பாதரட்சைகளாகவும் இருக்கலாம், அல்லது நாம் வைத்திருக்கின்ற நம் தலையில் இருக்குகின்ற உரோமங்களை எப்படி வைக்க வேண்டும், எப்படி வார வேண்டும், என்ன எண்ணெய் பூச வேண்டும், அதுவுமாகவும் இருக்கலாம். அதே போன்று வெளி வாழ்க்கை, குணாதிசயங்கள், பண்புகள், நற்குணங்கள், இப்படியான இந்த வாழ்க்கையிலிருந்து எந்த முஸ்லிமுக்கும் ரசூலுல்லாஹை விட்டு பிரிந்து வாழவே முடியாது. அவன் அதிகாலையிலிருந்து ஃபஜ்ருடைய தொழுகை, அதிகாலை வணக்கம், அந்த தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்தப்படுகிறார்கள். அவன் தூக்கத்துக்கு செல்கிறான், அவன் எப்படி தூங்க வேண்டும், எந்த கையை தன்னுடைய தலையை எந்த கையிலே வச்சு உறங்க வேண்டும்,
அந்த உறக்கம் வரைக்கும் முழு நாளும் காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, முஸ்லிம்களாகிய நாம் நமது உள்ளத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த குணம், அந்த குணாசியங்கள், மன்னிக்குகின்ற மனப்பான்மை, விட்டுக் கொடுக்குகின்ற அந்த தயாள உள்ளம், சாந்தி உள்ளம், சமாதான உள்ளம், யாரையும் கடிச்சு கொள்ளாத உள்ளம், பெருமை இல்லாத உள்ளம், தற்பெருமை இல்லாத உள்ளம், கோபம் கொள்ளாத உள்ளம், சைத்தானியத்து இல்லாத உள்ளம், இப்படியான உள்ளம் கொண்டவர்களாக தஸ்கியத்துடைய முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். இந்த தஸ்கியத்து இன்றைக்கு எங்களுக்கு மிக மிக முக்கியம். குர்ஆனை ஓதுகிறோம், குர்ஆனை ஓதினா மட்டும் போதா. ஹதீஸை படிக்கிறோம், ஹதீஸை படிச்சா மட்டும் போதா. தொழுகிறோம், தொழுக மட்டும் நமது வாழ்க்கைக்கு போதா. நோம்பு படிக்கிறோம், நோம்பு மட்டும் போதா. ஹஜ்ஜி செய்கிறோம், ஹஜ்ஜி மட்டும் போதா. ஜகாத்து கொடுக்கிறோம், ஜகாத்து மட்டும் போதா. இத்தனை அமல்களுக்கு மேலால எமது உள்ளத்தில தூய்மை, இஹ்லாஸ், அந்த மன தூய்மை வராத வரை அல்லாஹ் எங்களுடைய அமல்களை எங்களை மொத்தமாக அல்லாஹ் பாரம் எடுக்க மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, மாற்று மத தலைவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான சபையில இங்கு வாழ்கின்ற, இந்த நாட்டில வாழ்கின்ற முஸ்லிம் சகோதரர்கள், முன்னால வாழ்ந்த சகோதரர்கள், தலைவர்கள் இந்த நாட்டில எப்படி வாழ்ந்து காட்டினார்கள்? மாற்று மத சகோதரர்களோடு அன்பாக, பண்பாக, பாசமாக, பிறநாள் வந்தால் எப்படி அந்நியவர்களை, அந்நிய மத சகோதரர்களை கவனிச்சிருக்கிறார்கள்? கொடுக்கல் வாங்கலை எப்படி பக்குவமாக செய்திருக்கிறார்கள்? நாம் படிச்ச ஒரு செய்திதான், மாற்று மத சகோதரர்கள் ஒரு காலத்தில முஸ்லிம்கள் மீது நம்பிக்கை வச்சு அவர்களுடைய பணங்களை, அவருடைய சொத்துக்களை, அவருடைய வீட்டு சாவிகளை கூட இந்த முஸ்லிம் சகோதரர்கள் மத்தியில் கொடுத்து சென்ற வரலாறும் உண்டு. கண்ணியமான சகோதரர்களே, இது திரும்ப எங்க மத்தியில வர வேண்டும். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நற்குணத்தை கடைபிடிப்போமாக, நற்குணத்தை கடைபிடிப்போமாக. குறிப்பாக இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மத சகோதரர்களோடு எங்கிருந்தாலும் அவர்களை அணுகி ஒற்றுமையோடு, பண்போடு, நற்குணத்தோடு, சிரித்த முகத்தோடு, புன்முறுவலோடு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நாம் அன்புற கதைத்து அந்த பண்பான குணங்களை நமது வாழ்க்கையை நாம் எடுப்போமாக. அதே போன்று மதத்தின் பெயரால் தீவிரவாதம், பயங்கரவாதம் இவைகளை நாம் அறவே எடுக்க கூடாது என்று சொல்லி உங்களுக்கு முன்னால் இதுவரை நாம் பேசியதை அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான பரக்கத்தை எல்லாம் நம்ம அனைவர்களுக்கும் தந்துள்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நமூனாவாக நாம் எமது வாழ்க்கையில பின்பற்றுவோமாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சஹாபா தோழர்களை படித்து கொடுத்தார்களோ, சஹாபா தோழர்கள் எவ்வாறு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வாழ்ந்து காட்டினார்களோ, சஹாபா தோழர்கள் எவ்வாறு அன்போடு ரசூலுல்லாஹ்வோடு நடந்து கொண்டார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால, சஹாபாக்களுக்கு பின்னால இந்த உலகத்துல அவர்களை சுமந்து வந்த தாபியங்கள், தபோ தாபியங்கள், இமாம்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்களோ அவ்வாறு வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சகல முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். ஹலீஃபத்துல் குலஃபா ஷேக் ஜே அப்துல் ஹமீத் பஹஜி அவர்கள் ஏராளமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசயங்களை தொட்டு அவர்கள் முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகளோடு எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், என்னென்ன விடயங்களை அவர்கள் வலியுறுத்தினார்கள் என்ற விடயத்தை மிக தெளிவான முறையிலே சொல்லி காட்டினார்கள். உண்மையிலே முஸ்லிம் கலாசார திணைக்கள பணிப்பாளரிடத்திலே ஒரு தாழ்மையான வேண்டுகோளை இந்த இடத்திலே நான் விடுக்க விரும்புகின்றேன். கடந்த ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் இன்று போல் ஒரு தினத்திலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மீலாது தினத்திலே இது போன்ற நிகழ்வுகள் ஆங்காங்கே மேடைகள் போட்டு நடைபெறும். முஸ்லிம் அல்லாத கௌரவ மத தலைவர்கள் எல்லாம் அங்கே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு மரபு இருந்திருக்கின்றது. ஆனால் கடந்த காலங்களிலே அப்படியாப்பட்ட நிகழ்வுகளை நாங்கள் காணவில்லை. எனவே
இது போன்ற தேசிய மீலாது நபி வெபினார் நிகழ்ச்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த COVID-19 காலத்திற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை, மீலாது தினத்தை முஸ்லிம் அல்லாத நம்முடைய மத தலைவர்கள் அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசி இப்படியான சிறப்பான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடாத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்ற தாழ்மையான வேண்டுகோளையும் உங்களிடத்திலே விடுத்து நிகழ்ச்சியில் அடுத்து உரையாற்றுவதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு சமய தலைவருக்கு நான் அழைப்பு விடுக்க போகின்றேன். எங்கெல்லாம் சகவாழ்வை பற்றி பேசப்படுவோ அங்கெல்லாம் இவர் இருப்பார்கள். சர்வ மத தலைவர்களுடைய மாநாட்டிலே அனைத்து இனங்களுக்கு மத்தியிலும் மதங்களுக்கு மத்தியிலும் ஒற்றுமையாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற துணைப்பொருளிலே எங்கெங்கெல்லாம் பேசப்படுவோம் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சமய தலைவர் கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா ஐயா அவர்களே, இது உங்களுக்கான நேரம். போற்றுதலுக்குரிய இஸ்லாமிய மத தலைவர்கள் அவர்களே, அருள் தந்தை அவர்களே, முஸ்லிம் கலாச்சார பண்பாட்டு அலுவலக திணைக்களத்தின் பணிப்பாளர் கௌரவ அஷ்ரப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புண்ணியமான போற்றுதலுக்குரிய முகமது நபி அவர்களின் பிறந்த நாளான உங்கள் அனைவருக்கும், அதாவது இஸ்லாமிய சகோதரர் அவர்களுக்கும் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். இந்த சர்வமத ஏற்பாட்டின் ஊடாக என்னையும் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்த எமது பணிப்பாளர் கௌரவ அஷ்ரப் அவர்களுக்கு மீண்டும் நான் இந்த நிகழ்வின் ஊடாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முதலில் பேசிய இஸ்லாமிய பிறை குழுவின் தலைவர் என்று குறிப்பிட்ட பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் திடீரென்று எனது மனதில் உதித்தது. இன்றும் நாளையும் முழு பௌர்ணமி நிலா, அதாவது பூரணை தினம் என இந்துக்கள் கொண்டாடும் தினமாகும், விசேட தினமாகும். அது போன்றுதான் பௌத்தர்களும் இந்த பூரணை போயா என்று அவர்களும் இந்த தினத்தில் இறை வணக்கத்தை செலுத்தும் ஒரு புண்ணியமான நாளாகும். இந்த புண்ணியமான நாளில் ஒரு மதங்கள் ரீதியாக சிறப்புமிக்க இந்த புண்ணியமான நன்னாளில் முகமது நபி அவர்களின் பிறந்த தினத்தில் இப்படி ஒரு வாழ்த்து செய்வதற்கு நானும் கொடுத்து வைத்திருக்கின்றேன். அதாவது இந்து மதத்தில் இந்த பிறை பூரணை தினத்தன்றாக இருக்கட்டும், அல்லது 15 நாட்கள் கழித்து அமாவாசையாக இருக்கட்டும், அல்லது 3ஆம் பிறையாக இருக்கட்டும், இப்படியான இந்த சந்திரனை வைத்து ஒரு இறை வணக்கம் செய்வதற்குரிய ஒரு வழிபாடு இந்து மதத்திலும் இருக்கின்றது. அதே போன்றுதான் நான் அதிகமாக ஊடகங்களில் இந்த ரம்லான் பண்டிகைகள் வரும் பொழுது பிறை தெரிந்தது, பிறை பார்க்க இன்று கண்டுவிட்டார்கள் என்ற செய்தியை நான் அடிக்கடி இந்த இலத்திரனியல் ஊடகத்தின் ஊடாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனவே பௌத்தர்களும் இந்த பூரணை தினத்தில் அவர்கள் வழிபாடு செய்கின்றார்கள். இஸ்லாமிய சகோதரர்களும் இந்த பிறையை சந்திரனை வைத்து பிறை பார்த்து இறைவணக்கத்தையும் செய்து கொள்கின்றார்கள். இந்துக்களும் இப்படியான இந்த இறை வணக்கத்தை செய்து கொள்கின்றார்கள். இது எங்களது இந்த மதங்களுக்கிடையே இந்த வழிபாடுகளில் இந்த ஒற்றுமைகள் இருக்கின்றது என்பதற்காகத்தான் இங்கு கூறுகின்றேன். முகமது நபி அவர்கள் அழகாக கூறியிருக்கின்றார்கள், அவரவர்களுக்குரிய மதம் அவர்களுக்குரியது, அவர்களுக்கு அது பெரிதானது. இந்த வகையில் நான் அதை சிந்தித்ததுண்டு. இந்த மதங்கள் இடையேயும் இப்படியான ஒற்றுமையான விடயங்கள் இருக்கின்றது என்பதை இந்த சர்வமத தலைவர்கள் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் தெரிவிப்பது பொருத்தமானது என்றுதான்
இந்த இறைவணக்கத்துக்கான பிறை காணும் முறையை நான் உங்களுக்கு இத்தருணத்தினூடாக எல்லா மக்களுக்கும் சகல இன மக்களுக்கும் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். அதாவது வேற்றுமையிலும் ஒற்றுமை காண வேண்டும் என்பார்கள். இந்த இறைவணக்கத்திலும் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமை உண்டு என்பதற்காகத்தான் இந்த சமயங்களில் இப்படியான வழிபாடுகள் இருக்கின்றன. இந்த சமயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு உண்மையை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவதில் இந்த சமயத்துக்கான சில இந்த வழிமுறைகள் இருக்கின்றன என்பதை இத்தருணத்தில் தெளிவுபடுத்துவது சால பொருத்தமானதாக இருக்கும். அதே போன்றுதான் நாங்கள் கோயில் அமைப்புகளை பார்த்தால் பௌத்த விகாரங்களாக இருக்கட்டும், அங்கு தாது கோபுரங்கள் இருக்கட்டும், இந்து ஆலயங்களாக இருக்கட்டும், அங்கு ராஜகோபுரங்களை பார்க்கலாம். பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், அங்கு பள்ளியில் உச்சத்தில் பிறை போன்ற ஒரு அமைப்பை காணலாம். தேவாலயமாக இருக்கட்டும், அங்கே கிறிஸ்தவ அடையாளம் மிக்க அந்த அடையாளத்தை நாங்கள் காணலாம். ஒரு வீட்டில் ஒரு சாதாரண தொலைக்காட்சி வேலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆண்டனா இருக்க வேண்டும். அப்பொழுது உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் அந்த தொலைக்காட்சி பெட்டியினுள் காணக்கூடியதாக இருக்கும். இதே போன்றுதான் இந்த 4 மதங்களில் உள்ள ஆலய அமைப்புகளில் இந்த ஆலயங்களில் இருக்கின்ற இந்த அமைப்புகளும் அதில் இருக்கின்ற தத்துவங்களும் அந்த எங்கள் வழிபாட்டில், அது இந்து ஆலயமாக இருக்கட்டும், அல்லது பள்ளிவாசலாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்தவ ஆலயமாக இருக்கட்டும், அல்லது பௌத்த விகார தலமாக இருக்கட்டும், எங்களுடைய பிரார்த்தனை அந்த இறைவனிடத்தில் செல்லுகின்றன. அந்த இறைவன் ஆசியை எங்களது வணக்க தலத்தின் ஊடாக எங்களுக்கு கிடைக்க பெறுகின்றன என்பதற்காக இதுவும், அதாவது மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு எத்தனையோ முறைகள் உண்டு. இதில் இந்த வழிபாட்டு முறைகளும் இது அடங்குகின்றன. இந்த வழிபாட்டு முறைகளில் உள்ள தத்துவங்களும் இந்த 4 மதங்களிலும் ஒரு குறிப்பிடத்தக்களவு ஒரு ஒற்றுமையை இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக இது இந்த மக்களுக்கு இந்த செய்தி ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதாவது மீண்டும் அதாவது இஸ்லாமிய தர்ம முகமது நபி குறிப்பிட்டது போன்று அனைத்து மதங்களையும் மதிக்க வேண்டும். அதே போன்று அவரவர்களுக்குரிய அந்த மத வழிபாடை யாரும் நிந்தனை செய்யக்கூடாது, அதுக்கு கௌரவம் செய்ய வேண்டும் என்றது அவருடைய வாசகம் என்பதற்கு அமைய இங்கது ஒவ்வொரு மதங்களில் இருக்கின்ற சில ஒற்றுமை உணர்வுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவையெல்லாம் இந்த மனிதர்களுக்கு நன்மை கிடைக்க செய்வதற்கான ஒரு வழிபாட்டு முறைகளே ஆகும். அது மட்டுமல்ல, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது நமது இந்து மக்களின் ஆன்றோர் வாக்கு. அதே போன்றுதான் இஸ்லாமிய சகோதரர்களும் 5 நேரம் தொழுகையில் ஈடுபடுகின்றார்கள். அதாவது நாங்கள் இறைவனை, அதாவது சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் இல்லை என்று நமது இந்து மதம் குறிப்பிடுகின்றது. அதே போன்றுதான் இஸ்லாமியர்களும் நிதமும், அவர் குறிப்பிட்டிருந்தார் மௌலவி அவர்கள் தனது கருத்தில், காலையில் எழுந்து இரவு நித்திரை வரும் சித்திரை செய்யும் அந்த கால பகுதி மட்டும் அந்த இறைவன் அந்த சிந்தனையும் அந்த பிரார்த்தனையும் இருக்கின்றதை அவர் வலியுறுத்தி இருந்தார். அதாவது இந்த நோக்கம், எங்களது எவ்வளவு கடமைகள் இருந்தாலும் இந்த வழிபாட்டு முறைகள் இறைவனை நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அந்த இறைவனை நாங்கள் வழிபடுவதன் மூலம்தான் இந்த மானுட பிறவியில் நாங்கள் எடுக்கின்ற நல்ல காரியங்களுக்கும் நல்ல முயற்சிகளுக்கும் இறை அனுக்கிரகம் கிடைக்கும். இந்து மதத்திலும் அவ்வப்போது மகான்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இஸ்லாம் மதத்திலும் இறுதியாக தோன்றிய அந்த முகமது நபி அவர்களின் அந்த கோட்பாடுகள் இஸ்லாமியர்களால் கடைபிடிக்கின்றது. நீங்கள் அதாவது அண்மையில் கூட நான் ஒன்று செய்தி படிக்கும் பொழுது, ஒரு பூனைக்கு உணவு கொடுக்காத ஒருவருக்கு என்ன தண்டனையும், ஒரு நாய்க்கு பசியுடன் இருந்த பொழுது அவருக்கு உணவு அளித்தவருக்கு முகமது நபி அவர்கள் கொடுத்த அந்த உணவு கொடுத்து பசியை இல்லாமல் செய்தவருக்கு முகமது நபி அவர்கள் தங்களது மார்க்கத்தின்படி அவர் அடைய வேண்டிய உன்னதமான நிலைக்கும்
அவர் அருள் புரிந்தவர் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அதே போன்றுதான் எமது இந்து மதத்திலும் யானைக்கும் சிலந்திக்கும் வழிபட்டு திரு ஆனைக்கா என்ற தலத்தில் அந்த முக்தி கொடுத்த மோட்சம் கொடுத்த சம்பவங்களும் உண்டு. இப்படியாகவே பல்வேறு மதங்களில் இந்த புராணங்களில் அதாவது இருக்கின்றன. எவரவர் எவருக்கு அது ஆறறிவு படித்த மனிதன் மட்டுமல்ல, ஓரறிவு கொண்ட ஈரறிவு கொண்ட இந்த உயிரினங்களுக்கெல்லாம் யார் யார் உதவி செய்ய முடியுமோ, யார் யார் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ அதன் மூலம் அவர்கள் ஒரு உன்னதமான நிலையை அடைவார்கள் என்று சகல மதங்களும் அதை இறுக்கமாக சொல்லுகின்றன. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், ஒரு ஏராளமான மில்லியன் கணக்கில் மர நடுகையை இந்த புண்ணியமான காலத்தில் ஆரம்பித்திருக்கின்றீர்கள் என்ற செய்தியையும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த பூ உலகை காப்பாற்ற வேண்டியது ஒரு மனித தர்மம். இந்த பூ உலகை காப்பாற்றுவதன் மூலம்தான் நமது மத அடையாளங்களையும் மனித நேயங்களையும் ஒருவருக்கொருவர் புரிந்து அறிந்து கொண்டு வாழக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய வல்லமை இறைவன் அருளால் எங்களுக்கு அதை தந்திருக்கின்றார். எனவே யாருக்கும் குறைந்தவர்களும் அல்ல. அதே போன்று இந்த எல்லோரும் அன்பு என்று கட்டுப்பாட்டுக்கு அமைய அன்பே சிவம் என்று எமது இந்து மதம் குறிப்பிடுகின்றது. உயிர்களிடத்தில் உண்மையான அன்பை, கருணையை, உங்களது சமாதானமான நல்லிணக்கத்தை காட்டுங்கள். அனைவரும் இந்த பூவுலகில் நல்ல வாழ்க்கையை வாழலாம் என்ற இந்த தத்துவத்தை முகமது நபிகள் நாயகம் அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார்கள். இது அனைத்து மதத்தாலும் இருக்கின்ற ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒற்றுமையான விடயம். இத்தருணத்தில் இந்த முகமது நபி அவர்களின் இந்த புண்ணியமான பிறந்த நன்னாளில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மத வேறுபாடுகள் இன்றி இப்பொழுது இருக்கின்ற COVID-19 இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையும் இத்தருணத்தில் இந்த புண்ணியமான போற்றுதலுக்குரிய முகமது நபி அவர்கள் பிறந்த நன்னாளில் அதையும் ஒரு பிரார்த்தனையாக ஏற்றுக்கொண்டு, அது மட்டுமல்ல, எமது ஜனாதிபதி கோதபய ராஜபக்ஷ அவர்களும் எமது சகல மதங்களுக்குமான அமைச்சரும் பிரதமருமான கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூட இந்த நாட்டில் சகல மதங்களும் மதிக்கப்பட வேண்டும், எப்படி இந்த நாடு பௌத்த தர்மத்தின்படி இந்த நாடு எப்படி இருக்கின்றதோ அதே போன்றுதான் ஏனைய மதங்களுக்கும் அந்த கௌரவம் இருக்க வேண்டும் என்ற அதி உன்னதமான கொள்கை உடையவர்கள். இப்போதைய பிரதமர் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் நுவரேலியாவில் பள்ளிவாசல் திறந்து வைத்ததும் எனக்கு அது தெரியும். எனவே சகல மதங்களை மதிக்கக்கூடிய இந்த புண்ணியமான இலங்கை நன்னாட்டில் இஸ்லாமிய சகோதரர்களின் இந்த வழிபாடும் அவருடைய இஸ்லாமிய தர்மமும் மேலோங்க எல்லாரும் நாங்கள் அனைவரும் அவர்களுக்கு சமமாக சகோதரத்துடன் வாழ்ந்து இந்த நாட்டில் இருக்கின்ற சமய தர்மங்களை முன்னெடுப்பதில் நாங்களும் பங்குதாரர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நன்னாளில் உங்களிடம் கூறி இந்த செய்தியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். மீண்டும் முஸ்லிம் பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் கௌரவ அஸ்ரப் அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்கு மிகவும் நன்றி. ஏதாவது எனது கருத்தில் பிழைகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். நன்றி, வணக்கம். நன்றி பாபு சர்மா ஐயா அவர்களை. அன்பே சிவம் என்று முடித்திருக்கின்றார்கள். உண்மையிலே அன்பு பொங்க வேண்டும், அனைவரும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதான கோட்பாடு. நிச்சயமாக நீங்கள் வேண்டிய அந்த பிரார்த்தனை பலிக்கும், அனைவரும் அன்பாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நேரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்கின்றேன். அடுத்து உரையாற்றுவதற்காக வேண்டி இன்னும் ஒரு முக்கியமான சமய தலைவர் கௌரவ அருள் தந்தை SD தயாசீலன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
நான் நினைக்கின்றேன் ஐயா அவர்களுடைய மைக் சத்தம் சரியாக கேட்கவில்லை. நான் நினைக்கின்றேன் ஐயா அவர்களுடைய மைக்கில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக, தொழில்நுட்ப கோளாறு அங்கே நடைபெற்றிருக்கின்றது. நிச்சயமாக வருந்துகின்றோம். உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்குவதற்கு முன்னால் ஜாமியா நலீமியாவின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் தேசிய ஷூரா சபையின் கௌரவ தலைவருமான ஷேக் SHM ஃபதீல் நலீமி அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். கௌரவ தயாசீரன் ஐயா அவர்களுடைய அந்த ஒலிபெருக்கி விடயத்தை நாங்கள் சரி செய்யும் வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இங்கு வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்களே, மத தலைவர்களே, இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாத சமூகங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்துக்கு முதற்கண் எமது ஆழமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கணியத்துக்குரியவர்களே, இன்றைய தினம், அதாவது அரபு கலண்டர் படி, இஸ்லாமிய கலண்டர் படி 3வது மாதம் ரபியுல் அவல் மாதத்தினுடைய 12வது தினத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கிறிஸ்துவுக்கு பின் 571ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி பிறந்தார்கள் என்று ஒரு வரலாற்று தகவல் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாளிலே தான் நாங்கள் தற்போது இங்கு குழுமி இது விஷயமாக கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு அருட்கொடையாக, அனைத்து மனித சமுதாயத்துக்குமான அருட்கொடையாக வந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மிகவும் கவலையான விஷயங்களும் சர்வதேச ரீதியாக நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை இந்த இடத்திலே நான் கட்டாயமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. 2005ஆம் ஆண்டு எமது உயிரிலும் மேலான கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்கும் வகையிலே கேலி சித்திரங்கள் எழுதப்பட்டன. தற்போது 2020ஆம் ஆண்டும் கூட அந்த கேலி சித்திரங்கள் மீண்டும் பிரசுரம் செய்யப்பட்டது மாத்திரமல்ல, அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள், சர்ச்சைகள் முழு உலகத்திலும் அரங்கேறி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்படியான சந்தர்ப்பத்தில் மிகவும் கவலைப்படுகின்றோம், மிகவும் மனவேதனையோடு இருக்கின்றோம். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உயிரை விடவும் நீங்கள் என்னை நேசிக்காத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டீர்கள் என்று. அப்படிப்பட்ட எமது உயிரை விடவும் அதிகமாக நேசிக்கின்ற ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா வர்ணிக்கின்ற, இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக, இந்த உலகத்து மாந்தர்களுக்கு ஒரு விடிவை தேடித்தரக்கூடிய ஒரு ஒளி விளக்காக வருகை தந்த கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி விமர்சிக்கப்படுகிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது மிகவும் கவலையாக இருக்கிறது. உண்மையில் இங்கு பேசப்பட்ட விஷயங்களை பார்க்கின்ற பொழுது இதற்கு 3 காரணங்கள் இருக்க முடியும். முதலாவது காரணம், முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கின்ற சிலர் இஸ்லாத்தை தவறாக புரிந்து அதனை நடைமுறைப்படுத்துவது, இஸ்லாத்தை ஒரு தீவிரவாத கடும்போக்கு மார்க்கமாக மற்றவர்களுக்கு காட்டுவது. இரண்டாவது, முஸ்லிம்களுடைய தவறு, அவர்கள் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை மிகச் சரியாக மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு அல்லது தெரிவிப்பதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பது. மூன்றாவது காரணம், எவ்வளவுதான் விளக்கம் இருந்தாலும் கூட, எவ்வளவு தெளிவுதான் கிடைத்தாலும் கூட, இஸ்லாத்தை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கங்கணம் கட்டி செயல்படுகின்ற சில சக்திகள் உலகத்திலே இருக்கின்றன. இந்த சக்திகள் எப்படியாவது காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகின்றன. இந்த 3 காரணங்களாலும் தான் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீவிரவாதியாக, கடும் போக்குள்ளவராக, இந்த உலகத்துக்கு ஒரு பீடையாக சித்தரிக்கப்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகிறது. ஆனாலும் உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், அவர்களுடைய தூதின் தன்மை என்ன, அவர்கள் என்ன மாற்றத்தை இந்த உலகத்தில் செய்தார்கள் என்பதனை பற்றி
நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த தெளிவை பெற்றுக் கொள்கிறோம். உண்மையில் அவர்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள், அதனை நாங்கள் ஒரு பொழுதும் மறுப்பதற்கில்லை. நவீனகால இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவரான வஹீதுத்தீன் கான் எனப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொல்லுகின்ற ஒரு கருத்து இங்கு குறிப்பிடத்தக்கது. நான் முன்னிலையை வாசித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்திருப்பதை பார்க்கின்ற பொழுது மொத்தமாக 36 மணித்தியாலங்கள் தான் அவர்கள் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று. அதுவும் நிர்பந்தமாக தவிர்க்க முடியாத ஒரு கால நிர்பந்த சூழ்நிலைகளிலே தற்காப்புக்காக வேண்டித்தான் அந்த யுத்தத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உண்மை அதுதான். அவர்கள் யுத்தம் செய்வதற்காக, மனிதர்களை அடிமைப்படுத்துவதற்காக, மற்றவர்கள் மீது அநீதியை அக்கிரமத்தை திணிப்பதற்காக வேண்டி வந்தவர்கள் அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக வந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார்கள். மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த அசூசிகளை, அசுத்தங்களை இல்லாமலாக்கி அவர்களை மனித புனிதர்களாக மாற்றினார்கள். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து அவர்கள் காப்பாற்றினார்கள் என்று குர்ஆனிலே அவர்களுடைய தூதின் சாராம்சத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகின்றது, யஅமுருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர். அந்த மனிதர்களை அவர்கள் அதாவது நல்ல காரியங்களின் பால் அழைக்கிறார்கள், தீய காரியங்களை விட்டும், மிக மோசமான காரியங்களை விட்டும் அவர்கள் தடுக்கிறார்கள். வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், நல்ல காரியங்களை அவர்களுக்கு அனுமதிக்கிறார்கள். அதே போன்று அசிங்கமான கெட்டவற்றை அவர்கள் தடை செய்கிறார்கள். அவர்கள் மீதிருந்த பழுக்களையும் பாரங்களையும் அவர்கள் இறக்கி வைக்கிறார்கள். அவர்களை பீடித்திருந்த சங்கிலிகளை, விலங்குகளை அவர்களை விட்டும் அவிழ்க்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு அருள். அவர்கள் தன்னையே தியாகம் செய்து, தன்னை இந்த உலகத்திலே உருக்கி மனிதர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக வேண்டி அல்லும் பகலும் உழைத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களிடமிருந்தே ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் நீங்கள் கஷ்டப்படுவதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது அவர் மிகவும் அக்கறையோடு இருக்கிறார் என்று மனித சமுதாயத்தின் மீது அவர்களுக்கு இருந்த அக்கறையை, பாசத்தை, அவர்களுடைய தொடரை பற்றி அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். நபியே, நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தூதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் இல்லை என்பதை நீங்கள் காணுகின்ற பொழுது உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் போன்று இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அளவு தூரம் மனித சமுதாயத்தின் மீது அவர்களுக்கு இரக்கம் காணப்பட்டது, பாசம் காணப்பட்டது. வட்டியிலிருந்து, சுரண்டலிலிருந்து, மதுவிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து, அடக்குமுறையிலிருந்து மனிதர்களை விடுவித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒழுக்க சீலமிக்க ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக, அவர்களுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு குடும்ப அமைப்பை உருவாக்குவதற்காக, நல்லதொரு அரசியல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் அல்லும் பகலும் உழைத்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி இப்படி கண்ணா பின்னா என்று பேசுகின்ற பொழுது உண்மையில் மிக கவலை தருகிறது. அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு ஒரு மெழுகுதிரியாக அமைந்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையிலே ஒரு புத்தகத்தை வாசிக்க கிடைத்தது. முஹம்மது சாலிஹுல் முனஜ்ஜித் எனப்படுகின்ற ஒரு இஸ்லாமிய அறிஞர் எழுதி இருக்கிறார் ஒரு புத்தகம். கைஃப ஆமலஹும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மற்ற மனிதர்களை நடாத்தினார்கள். அது சுமாராக ஒரு 800 பக்கத்திற்கு ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஹவு ஹி ட்ரீட்டட் தெம், எப்படி அவர்கள் மற்ற மக்களை நடாத்தினார்கள், மனைவியை எப்படி நடத்தினார்கள், பிள்ளைகளை எப்படி நடத்தினார்கள், பேர பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள், உறவினர்களோடு, பக்கத்து வீட்டாரோடு, தனது வீட்டுக்கு வந்திருக்கின்ற விருந்தினர்களோடு, தனது நண்பர்களோடு, ஏன் தன்னோடு வேலை செய்திருக்கின்ற அடிமைகளோடு, வேலையாட்களோடு, அங்கவீனர்களோடு, பணக்காரர்களோடு, ஏழைகளோடு, பாவிகளோடு, வயது மீறிந்தவர்களோடு, ஏன் கால்நடைகளோடு, முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோடு அவர்கள் எப்படியான உறவை கொண்டிருந்தார்கள் என்று மிகவும் ஆதாரபூர்வமாக அவர்கள் அந்த நூலை எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் அடக்குமுறை கொண்டவர்களாக அல்லது மற்றவர்களை அடக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் வாழவில்லை. அவரிடத்திலே பணிவு காணப்பட்டது, அவர்களிடத்தில் நிதானம் காணப்பட்டது. அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் பாதையில் நடந்து செல்கின்ற பொழுது சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள், தன்னுடைய வீட்டு வேலைகளை தானே செய்து கொள்வார்கள், செருப்பை தைப்பார்கள், ஆட்டிலிருந்து பால் கறப்பார்கள், விதவைகளுக்கு உதவி செய்வார்கள்,
தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்றெல்லாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் கடின சித்தம் படைத்தவர்களாக, இறுக்கமானவர்களாக இருக்கவில்லை, மிகவுமே பணிவானவர்களாக, அவர்கள் இரக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு உதாரணத்தை இந்த இடத்திலே சொல்ல முடியும். ஒரு முறை அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளையை தனது மடியிலே வைத்து முத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த இடத்திற்கு ஒருவர் வருகிறார், ஒரு தோழர். அவர் சொல்லுகிறார், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் யாரையும் முத்தமிட்டது கிடையாது என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹு தாலா இரக்கத்தை எடுத்துக் கொண்டதற்கு நான் என்ன செய்ய என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் சிறுவர்களோடு இருந்த அந்த அன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சுஜூது செய்கின்ற பொழுது, தொழுகையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தூக்கி கொள்வார்கள். அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டே வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். இன்னும் ஒரு உதாரணத்தை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். ஒரு நாள் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது தொழுகையை அவர்கள் அவசரமாக முடிக்கிறார்கள். அப்போது தோழர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் வழக்கத்துக்கு மாற்றமாக உங்களுடைய தொழுகையை அதிகமாக சுருக்கி கொண்டீர்களே, காரணம் என்ன என்று கேட்ட பொழுது, எனக்கு பின்னால் ஒரு பெண் தொழுது கொண்டிருப்பாள் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு பிள்ளையின் சத்தம் கேட்கிறது, ஒரு குழந்தையின் அழுகை குரல் கேட்கிறது. எனவே எனக்கு பின்னால் இருக்கின்ற அந்த பெண் சங்கடப்படுவாளோ என்று நினைத்து என்னுடைய வழிபாட்டை, என்னுடைய தொழுகையை நான் சற்று அவசரமாக முடித்து கொண்டேன் என்று அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நினைத்து பாருங்கள். ஒருமுறை ஒரு தோழர் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அந்த தோழரை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அஃபத்தானுன் அன்தயா முஆத், முஆதே நீங்கள் ஒரு குழப்பக்காரனாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்குரிய காரணம் என்னவென்றால், அவர் அளவுக்கு மீறி தன்னுடைய வழிபாட்டை நீட்டிக் கொண்டிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நீங்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, வழிபாட்டை தலைமைத்துவம் நடத்தி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, உங்களுக்கு பின்னால் வயோதிபர்கள், நோயாளிகள், சிறுவர்கள், பெண்கள் போன்றவர்கள் எல்லோரும் இருப்பார்கள். அவர்கள் அனைவரையும் கவனத்தில் கொண்டுதான் உங்களுடைய தொழுகையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அவர்களுடைய இரக்க சுபாவத்தை நாங்கள் பார்க்கின்றோம், அவர்களுடைய கனிவை நாங்கள் பார்க்கின்றோம். இதோ இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்கிறேன். அவர்கள் எந்த அளவு தூரம் பயபக்தி உள்ளவர்களாக, அல்லாஹு தாலாவை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான கருத்து, இரவு நேரத்திலே அவர்கள் நின்று வணங்குவார்கள். நின்று வணங்குகின்ற பொழுது அவர்களிடத்திலே வினவப்படும், நீங்கள் ஏன் இப்படி வணங்க வேண்டும்? நான் அல்லாஹு தாலாவுக்கு அதாவது நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். கால்கள் வீங்கும் வரைக்கும் அவர்கள் நின்று வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஒரு நாள் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு, ஆயிஷா நாயகியோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் திடீரென்று விழித்துக் கொள்கிறார்கள். விழித்துக் கொண்டு தன்னுடைய மனைவி இடத்திலே சொல்கிறார்கள், நான் இரவு வணக்கத்திலே ஈடுபட போகின்றேன் என்று. அந்த நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் ஈடுபடுங்கள் என்று சொல்லிவிட்டு பார்த்த பொழுது அவர்கள் துப்புரவு செய்துவிட்டு ஒது எடுத்து விட்டு வந்து தொழுகிறார்கள். தாடி நனையும் வரையும் அழுகிறார்கள். தான் நின்று கொண்டிருந்த பூமி நனையும் வரையும் அழுகிறார்கள். அந்த நேரத்திலே அங்கு வருகின்ற தோழர் பிலால் அவர்கள் கேட்கிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் ஏன் யா ரசூலுல்லாஹ் இப்படி அழ வேண்டும்? நேற்று இரவு எனக்கு ஒரு குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டது. அந்த வசனத்தை யாரெல்லாம் ஓதி அதன்படி சிந்திக்கவில்லையோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் அழுதேன். அதுதான் வானங்கள் பூமியிலே அத்தாட்சி இருக்கிறது, அந்த அத்தாட்சிகளை பற்றி இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி என்று வரக்கூடிய குர்ஆனுடைய வசனம் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அவர்கள் கடின சித்தம் படைத்தவர்களாக இருக்கவில்லை, அவர்கள் ஒரு தீவிரவாதியாக இருக்கவில்லை, இரக்க சுபாவம் உள்ளவர்களாக, அல்லாஹ் தாலாவின் மீது பாசம் கொண்டவர்களாக, எப்போதும் தனக்கு ஏதாவது நடந்து விட்டால் இந்த அல்லாஹு தாலா என்னுடைய கடமையை நான் சரியாக சீர் செய்திருக்கிறேனா என்ற அந்த அச்சத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கனிவு கொண்ட ஒரு நபி, பாசம் கொண்ட ஒரு நபி, தன்னை பின்பற்றுபவர்கள் எப்போதும் சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட நபி. இறுதியாக ஒரு சம்பவத்தை நான் இங்கு முடித்து வைக்க விரும்புகின்றேன். மிக நீண்ட விஷயங்களை பேசலாம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய தோழர் அவர்கள் அவர்களை பார்க்க வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாயிலே படுத்திருக்கிறார்கள். படுத்து எழும்புகின்ற சந்தர்ப்பத்திலே அன்னாருடைய முதுகிலே பாயினுடைய அச்சுக்கள் காணப்படுகின்றன. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை பார்த்து அழுது விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு காருண்ய நபி, ஒரு சமூகத்தின் தலைவர், இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை நிலையிலே இருப்பதா என்று அவர்களுக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதாவது ரோம பாரசீக நாட்டு மன்னர்களை பொறுத்தவரை தங்கத்தாலான சிம்மாசனங்களிலே அமர்ந்திருக்கிறார்கள், பட்டு ஆடைகளை அணிகிறார்கள்.
நீங்கள் இப்படி இருக்க வேண்டுமா என்று சொன்ன பொழுது, எங்களுக்கு இந்த உலகம் அப்படித்தான், அவர்களுக்கு இந்த உலகம் எப்படித்தான், எங்களுக்கு மறுமையில் அல்லாஹு தாலா நிரப்பமாக தருவான் என்று தன்னுடைய பணிவை, தன்னுடைய இந்த உலக பற்றில்லாத தன்மையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எனவே அவர்கள் ஒரு ஏழையாக வாழ்ந்திருக்கிறார்கள், அன்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்ற ஒரு குர்ஆனுடைய வசனம், வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி, நீங்கள் ஒரு கடின சித்தம் படைத்தவராக நீங்கள் இருந்திருந்தால், நீங்கள் இறுக்கமானவராக இருந்திருந்தால் உங்களில் இருந்து மற்றவர்கள் விரண்டோடி இருப்பார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட ரஹ்மத்துல்லில் ஆலமீன், கருணை நபி, காஃபத்துல்லின் நாஸ், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மக்காரிமல் அக்லாக் என்று அவர்கள் தன்னை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நபியை பற்றி பேசுவதற்கான சந்தர்ப்பமாக இது இருக்கிறது. எனவே உண்மைகள் மறுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எமது கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் அதாவது மேலோங்கி இருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே யோசிக்கின்றோம். எனவே இப்படியான சந்தர்ப்பங்களிலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் இந்த உலகத்துக்கு விடிவை தேடித்தர வந்தார்களே தவிர இந்த உலகத்துக்கு ஒரு பீடையாக வரவில்லை. வஃபாத்தாகின்ற சந்தர்ப்பத்தில் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் அவர்களை பின்பற்றி இருந்தார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் போலியாக வாழவில்லை, அவர்கள் உள்ளொன்று வைத்து புறம் என்று வைத்து அவர்கள் வாழவில்லை. இந்த சமுதாயத்தை நேசித்திருக்கிறார்கள் என்பதனைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுடைய வஃபாத்து நடந்த சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், நான் நம்ப மாட்டேன், யாரெல்லாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்களோ அவர்களை நான் கொலை செய்வேன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அந்த அளவு தூரம் அந்த சஹாபாக்கள் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் கொண்டிருந்தார்கள், விருப்பம் கொண்டிருந்தார்கள் என்பதை அது காட்டுகிறது. இன்றும் கூட சுமார் 1.8 பில்லியன் முஸ்லிம்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஆயுதத்தின் மூலமாகவோ பலாத்காரத்தின் மூலமாக அந்த இஸ்லாம் போகவில்லை. இந்த அறிவுபூர்வமான அன்பு கலந்த இந்த மார்க்கமாக அது இருந்திருக்கிறது என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. இந்த செய்தியை நாம் உலகத்துக்கு உறக்க சொல்ல வேண்டி இருக்கிறது. வல்ல நாயன் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை தருவானாக. அவர்களுடைய சிறப்புகளை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லி தப்பபிப்பிராயங்களை நீக்குவதற்கு எமது வாழ்க்கையிலும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் அதனை சொல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக முஸ்லிம் கலாசார திணைக்களத்துக்கும் அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் அஷேக் SHM ஃபதீல் நலீமி அவர்களே, அடிக்கடி இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையிலே வந்து முஸ்லிம்களுக்காக வேண்டி உரையாற்றக்கூடிய, காலத்திற்கு தேவையான கருத்தாளமிக்க தலைப்புகளை பேசக்கூடிய அஷேக் SHM ஃபதீல் நலீமி அவர்கள் காலத்திற்கு தேவையான காத்திரமான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கின்றார். நன்றி. நேரத்தை கருத்திற்கொண்டு உடனடியாக நாங்கள் கலாநிதி அருட்தந்தை SD தயாசீலன் ஐயா அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். உலகமெங்கும் வாழ்கிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு முதலிலே எனது மீலாத் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முகமது நபி அவர்கள் ஒரே இறைவனின் இறுதி தூதராக இந்த உலகத்துக்கு வந்து பிறந்த நாளை நாங்கள் இந்த இடத்திலே நினைவு கூறுகிறோம். நான் நினைக்கின்றேன் மீண்டும் அருள் தந்தை SD தயாசீலன் ஐயா அவர்களுடைய அழைப்பிலே ஏதோ கோளாறு இருப்பதாக உணர முடிகிறது. நான் நினைக்கின்றேன் சகோதரர் அஷ்கர் கான் அவர்கள் திரைக்கு பின்னால் இருந்து கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஏதோ அவருடைய அழைப்பிலே மீண்டும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் மீண்டும் அருள் தந்தை SD தயாசீலன் ஐயா அவர்களுடைய அழைப்பிலே ஏதோ சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. அவரை இன்னும் இணைத்துக் கொள்ள முடியுமா? போதனைகளை 3 விதமாக நான் காண்கிறேன். ஒன்று, இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற உறவு. அடுத்ததாக மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற உறவு. அடுத்ததாக மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே இருக்கின்ற உறவு. இறைவன் இந்த அழகான இயற்கையை மனித இனத்துக்கு ஈவாக கொடுத்தார். அதை பேணும்படி, பகிரும்படி,
இறைவன் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் கேட்கிறார். நாங்கள் இப்பொழுது மர நடுகையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முகமது நபி அவர்கள் அவர் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே மர நடுகையை பற்றி அவர் போதித்தது மட்டுமல்லாமல் அந்த மர நடுகையின் மூலமாக ஒருவன் சுயமாக லாபத்தை தேடிக்கொள்ளாமல் அதை பிறரும் பெற்று அனுபவிக்க வேண்டும், மனித உயிரினங்கள் அனைத்தும் அதிலே நன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு அழகான தத்துவத்தை எங்கள் முன் வைத்து சென்றிருக்கிறார். அதே வண்ணமாக ஒரு ஆற்றோரத்திலே நின்று உடலை கழுவக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் கழுவுவதன் மூலமாக அந்த ஆறு மாசடைந்து விடும் என்ற அந்த துல்லியமான சத்தியத்தின் மூலமாக அவர்கள் எவ்விதமாக சுகாதாரத்தை பேணினார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தனியாட்களாக சமூகமாக நாங்கள் எவ்விதமாக சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற அந்த உண்மையையும் முகமது நபி அவர்கள் எங்களுக்கு முன்வைத்து சென்றிருக்கிறார். நாங்கள் இந்த இடத்திலே அனைத்து மத தலைவர்களாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்றால் அவருடைய போதனைகள் அனைவருக்கும் பொதுவான ஒன்று என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டும் வண்ணமாகவே இந்த இடத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம். எனவே இந்த இனிய நாளிலே திரும்பவும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த அருமையான வாய்ப்பை எத்தனையோ சிரமங்களின் மத்தியிலும் எனக்கு அளித்த இஸ்லாமிய கலாச்சார திணைக்களத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அருள் தந்தை எஸ்.டி. தயாசீலன் ஐயா அவர்களே. நீண்ட நேரமாக முயற்சி செய்த மோடு நீங்கள் இணைந்து கொண்டீர்கள், மிகவும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்திருக்கின்றது. உண்மையிலே இனங்களுக்கு இடையிலான நல்லுறவு உயிர்ப்பிக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களத்தின் பணிப்பாளர் அவர்கள் உட்பட அந்த திணைக்களத்தின் ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியின் இறுதியாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் கௌரவ தலைவர் ஷேக் எம்.ஐ.எம். ரிஸ்வி முஃப்தி அவர்களே, அதாவது இந்த நிகழ்ச்சியின் சுருக்கமாக ஏதாவது ஒரு உபதேசத்தை செய்து நிகழ்ச்சியை நீங்கள் நிறைவு செய்து வையுங்கள். முதலாக நான் சகோதரர் நண்பர் ஷேக் அஷ்ரஃப் அவர்களுக்கு உள்ளத்தால் துவாவும் நன்றியும் செலுத்திக் கொண்டு இந்த மினிஸ்ட்ரிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய எங்களுடைய கௌரவத்துக்குரிய பிரதமர் அவர்களுக்கும் நாட்டு தலைவர் அவர்களுக்கும் இந்த சிறப்பான நாளையில் நான் இந்த நாட்டில் இந்த தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமாக பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் துவா செய்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். இந்த சிறப்பான நாளையில் எல்லோரும் இந்த மார்க்கத்தை புரிந்து செயல்பட வேண்டும் என்ற முதல் விஷயம். இரண்டாவதாக நான் சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இங்கு கலந்து கொண்டிருக்கும் விருந்தாளிகள் ஒவ்வொருவருடைய பெயரை சொன்னால் அதிகமாக நேரம் எடுக்கும். அது குருக்களாக இருக்கலாம், எங்களுடைய சாமியாக இருக்கலாம், எங்களுடைய பௌத்த மதகுருவாக இருக்கலாம், மெத்தடிக்ஸ் சர்ச்சுடைய ஃபாதராக இருக்கலாம். எல்லோருக்கும் நான் பிரார்த்தனை துவா செய்தவனாக, நன்றி செலுத்தியவனாக சில முக்கியமான குறிப்புகளை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுல எங்களுடைய ஷேக் ஹலீஃபா அவர்கள், பஹ்ஜி அவர்கள், இன்னும் ஷேக் ஃபலீல் அவர்களுக்கும் இந்த விஷயத்தை நான் எல்லாரும் சார்பாக நாம் எல்லோரும் சேர்ந்து எடுத்த சில முடிவுகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்னாவதாக, இந்த நாட்டுல அமைதியும் எதிர்காலம் எல்லா மதங்களுக்கு மத்தியில் உண்மை வேண்டும் என்பதற்கு 2 விஷயங்கள் அடிப்படையாக நடக்க வேண்டும். அதுதான் ஹார்மனி சென்டர் என்று, ஹார்மனி கேலக்சி என்று சொல்லக்கூடிய சிங்கப்பூரை ஒரு முன்மாதிரியாக வைத்து பார்க்கும் பொழுது மற்ற மதங்களுடைய எங்களுடைய சிவராஜச்சந்திரன் டாக்டர் அவர்கள்
குருக்கள் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அதை நாங்கள் சிங்கப்பூர்ல பார்க்கக்கூடியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நாம் இதை இலங்கையில் உள்ள கண்டி மாநகரத்தில் கட்டுக்கலை என்று சொல்லக்கூடிய இடத்துல முதலாவது ஹார்மனி சென்டரை உருவாக்குறோம். அதுல 4 மதங்கள் சம்பந்தமான சில தகவல்களுடன் இஸ்லாம் சம்பந்தமான இந்த நாடோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதில் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இரண்டாவதாக அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அதுல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான மதங்கள், அதில் குறிப்பாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 4 மதங்கள்ல அந்த சிமிலரிட்டிஸ் என்று சொல்லப்பட்ட ஒற்றுமையான பல விஷயங்களை நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நாம் இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு கல்வி ரீதியாக ஒவ்வொரு பாடம் நடக்கூடிய ஸ்கூல்கள்ல அவர்களுக்கு இந்த மாற்று மதங்கள் சம்பந்தமாக டைவர்சிட்டிய அங்கு படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி உண்டு. எப்படி ஒரு முஸ்லிம் ஸ்கூல்ல பௌத்தம் மதமும் கிறிஸ்தவ மதமும் இந்து மதத்துல இந்த சிமிலரிட்டிஸ் அது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம்தான், ஒரு நாட்டுல சட்டம் சரியாக அமைக்கப்படாவிட்டால் அதில் இந்த ரேசத்தையும் இந்த ஹேட் ஸ்பீச்சையும் அனுமதித்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல மதங்களை துன்புறுத்தக்கூடிய இந்த கலாச்சாரம் நீடிக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இதை பாதுகாப்பது சிறப்பு. அதுக்கு ஒரு சட்டம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எல்லா அரசாங்கங்களிடத்துல வேண்டுகோள் இருந்தது. நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு இதை நாம் முன்வைக்க வேண்டும். இந்த நாட்டுடைய ஒரு சட்டம் வர வேண்டும். அந்த சட்டத்துல எந்த காரணத்தை கொண்டும் ஒரு மதத்தை எப்படி மிக அழகாக சொன்னார்கள், லக்கும் தீனுக்கும் வலியதீன் என்பதாக. நிச்சயமாக உங்களோட மார்க்கும் உங்களுக்கு, எங்களோட மார்க்கும் எங்களுக்கு, ஆனால் இருந்தாலும் நாம் எல்லோரும் மனிதாமானம் என்ற அடிப்படையில் நாம் ஒன்றுபடுகிறோம் என்ற அந்த விஷயத்தையும் இங்கு பேசப்பட்டது. மீடியாவை தவறாக பயன்படுத்துவது, இது சில விஷயங்கள் இருக்கிறது இது அரசாங்கத்தால் செய்யப்பட வேண்டும். சில விஷயங்கள் இருக்கிறது நாங்கள் மத தலைவர்கள் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் லோர்ட் புத்தா அவர்களுடைய கௌதம் புத்தா அவர்களுடைய நாள் வரும் பொழுது நாம் அதை பற்றியும் பேச வேண்டும். அதை குருக்களுடைய இந்துக்களுடைய ஒரு சிறப்பான நாளையில் நாம் எல்லோரும் கலந்து பேச வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய ஒரு சிறப்பான நாளையிலும் பேசப்பட வேண்டும். இப்படியான கலந்துரையாடல்கள் நடக்கும் பொழுதுதான் அங்கு பரஸ்பர அன்பும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாடும் அங்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக ஜமியத்துல் உலமா இந்த நாட்டுடைய உலமாக்கள் என்ற அடிப்படையில் 7500க்கும் மேற்பட்ட உலமாக்கள் கொண்ட இந்த சபை இது சுமார் 100 வருடத்தை 98 வருடத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. 1924 உருவாக்கப்பட்டது. இஸ்லாமிய கலண்டரின்படி இது சுமார் 98 வருடத்தை அடைந்திருக்கிறது. இதனூடாக நாம் 2 காரியங்களை மிக பிரதானமாக செய்து வருகிறோம். ஒன்று, சிங்கள மொழியில் என்னென்ன சந்தேகமான, உதாரணமாக ஜிஹாத் சம்பந்தமான சந்தேகமான விஷயங்களை தெளிவாக நாம் முன்வைக்கிறோம். குர்ஆன் சிங்கள மொழியில் அது மொழிபெயர்க்கப்பட்டு அதுக்கு சில அழகான கருத்துகள், இந்த காலத்துக்கு தேவையான சில விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டு பல பிரதிகளை நாம் விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 30 திருவசனங்கள் தான் ஒரு யுத்த காலத்தில் அந்த நேரத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை தவறாக சித்தரித்து காண்பிக்கக்கூடிய அந்த 6666 ஆயத்துகளில் வெறுமனே 30 ஆயத்துகள் அதிலேயும் கோடிட்டு காணும் பொழுது அதைவிடையும் சுருக்கமாக வரக்கூடிய அந்த காலத்தில் துரோகம் செய்த, அநியாயம் செய்த, அட்டூழியம் செய்த அந்த உடன்படிக்கைகளுக்கு மாற்றம் செய்தவர்களுக்கு எதிராக ஷேக் பலீல் அவர்கள் சொன்னது போன்று எங்களுடைய ஹலீஃபா அவர்கள் எப்படி யுத்தகலத்தில் நபி அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற போதனையை எப்படி முன்வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த விஷயங்களை அங்கு அழகாக முன்வைத்தார்கள். இவைகளை நாம் அழகாக அதை வழங்க வைக்கும் விதமாக 2 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். சிங்களத்தில், அதில் தமிழும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அவைகளை இன்ஷா அல்லாஹு தஆலா நாம் லட்சக்கணக்கான பிரதிகள் அதை மக்கள் மயப்படுத்தியிருக்கிறோம். அதையும் நாம் எடுத்து படிக்க வேண்டும். இந்த விஷயங்களை நாம் செய்து முன்னேறி போகக்கூடிய நேரத்துல ஒரு முக்கியமான பொறுப்பு அது எங்களுக்கு இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. 2வது, நாம் எல்லோரும் மத தலைவர்கள் என்ற ரீதியில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. முஸ்லிம்கள் என்ற ரீதியில் இது வரலாறு நெடுகிலும் பார்க்கும் பொழுது இலங்கையுடைய வரலாற்றில் அது 1952 இருக்கலாம், அது 1983 இருக்கலாம், அது 2014 இருக்கலாம், அது 2017 இருக்கலாம். இவைகளில் யாருக்கெல்லாம் அநியாயங்கள் நடந்திருக்கின்றனவோ அதுக்கு சரியான சட்ட நடவடிக்கைகள்
இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. அதுக்கு சரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொழுதுதான் நாற்றொரு அமைதி வருவதற்கு காரணமாக அமைகிறது. இரண்டாவதாக, மதத்தின் பெயரால் தீவிரவாதம் வேண்டாம் என்ற ஒரு புத்தகத்தை நாம் முஸ்லிம் கல்ச்சரல் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து அதை வெளியிட்டிருக்கிறோம். அதை ஒவ்வொரு வாலிபரும் ஒவ்வொரு மாற்று மதத்தவரும் படிக்க வேண்டும். இந்த ஜஹரானிய சிந்தனை உள்ளவர்கள் எப்படி மதத்தின் பெயரால் அவர்கள் தவறானவற்றை போதிக்கிறார்கள், அந்த போதனையை தடுப்பதற்கு நாம் அனைவர்களும் முன்வந்து அதுக்கு பாடுபட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு நாம் 2 பிரகடனங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். 2009 ஏற்படுத்திய பிரகடனம், அதை யூனிட்டி வித்தின் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. 2012 ஏற்படுத்தப்பட்ட அந்த பிரகடனம் சகவாழ்வு என்ற அந்த பிரகடனம். அந்த கோஎக்ஸிஸ்டன்ஸ் எப்படி மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியில் எப்படி நபி அவர்கள் எப்படி முன்மாதிரியான வழிகாட்டல்களை தந்திருக்கிறார்கள் என்ற இந்த 2 விஷயங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விஷயங்களை கருத்துக்கெடுத்து ஹார்மனி சென்டர்ஸ், ஹார்மனி லைப்ரரி, ஹார்மனி கேலக்சி இது உருவாக்கப்பட வேண்டும். அது ஒற்றுமையின் மையமாக அது அமைய வேண்டும். அதே நேரத்தில் கல்வி ரீதியாக எல்லோருக்கும் சமயங்களை அங்கு புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல சில விஷயங்கள் கற்பிக்கப்பட வேண்டும். சட்டம் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இன்னும் மீடியாவை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டுப்பாடு ஒன்று வர வேண்டும். அதற்கு மத்தியில் நாம் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வாக இருப்பதற்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். ஷேக் ஹலீஃபா அவர்கள் சொன்னது போன்று அதே நேரத்தில் நாம் மாற்று மத சகோதரர்களுடன் எப்படி நடக்க வேண்டும் என்ற அந்த வழிகாட்டல்கள் அது கோஎக்ஸிஸ்டன்ஸ் சகவாழ்வு என்ற பிரகடனத்தினூடாக தந்திருக்கிறோம். இவைகளை படிப்போம், போதிப்போம், ஒருவருக்கொருவர் துஆ செய்து கொள்வோம். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த சிறப்பான நாளையில் நாம் எல்லோரும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வல்ல அல்லாஹ் அனைவர்களையும் மன்னித்து உண்மையான நேசத்துடன் நாம் வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. உங்கள் அனைவர்களுக்கும் திரும்ப ஒரு விடுத்தம் உள்ளத்தால் நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். மிக நீண்ட நேரமாக சங்கைக்குரிய மத தலைவர்கள் எம்மோடு இணைந்திருந்தார்கள். உண்மையிலே தேசிய மீலாத் நிகழ்ச்சி, வெபினார் நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நிறைவடைந்திருக்கின்றது. இன்று காலை சிங்கள மொழி மூலம் நடைபெற்றது, மாலையிலே ஆங்கில மொழி மூலம் நடைபெற்றது, இப்போது தமிழ் மொழி மூலம் மிக சிறப்பான ஒரு கலந்துரையாடலை முஸ்லிம் சமய கலாசார திணைக்களம் செய்து முடித்திருக்கின்றது. எனவே முஸ்லிம் சமய கலாசார திணைக்களத்தின் கௌரவ பணிப்பாளர் அஷேக் ABM அஷ்ரப் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மாதிரியான நிகழ்ச்சிகளை எதிர்காலத்திலே அதிகமாக நீங்கள் நடாத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் COVID-19 காலத்திற்கு பின்னால் நீங்கள் மாபெரும் ஒரு மேடை அமைத்து இப்பேற்பட்ட கௌரவத்துக்குரிய மத தலைவர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பேச வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளை விடுத்தவனாக இன்றைய தினம் நம்மோடு கலந்து கொண்ட முஸ்லிம் சமய கலாசார திணைக்களத்தின் கௌரவ பணிப்பாளர் ABM அஷ்ரப் அவர்களுக்கும், அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் கௌரவ தலைவர் ஷேக் MIM ரிஸ்வி முஃப்தி அவர்களுக்கும், அதே போன்று சங்கைக்குரிய பொகவந்தலாவை சேர்ந்த அன்புக்குரிய ராகுல் தேரோ அவர்களுக்கும், ஹலீஃபத்துல் குலஃபா ஷேக் ஜே அப்துல் ஹமீத் பாஜி ஹசரத் அவர்களுக்கும், பாபு சர்மா குருக்கலையா அவர்களுக்கும், அருள் தந்தை தயாசீலன் அவர்களுக்கும், ஜாமியா நலீமியாவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் என் நெஞ்சில் நிறைந்த உஸ்தாத் ஷேக் SHM ஃபதீல் நலீமி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, திரைக்கு பின்னால் இருந்து சிறப்பாக எமக்கு உதவி செய்த சகோதரர் அஷ்கர் கான் அவர்களுக்கும், என் சக அறிவிப்பாளர்கள் சிங்கள மொழியிலே அறிவித்த சகோதரர் இம்ரான் ஹமீத் அவர்களுக்கும், ஆங்கில மொழியிலே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சமீர் யூனுஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சிகளை பார்த்து பயன்பெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஜஸாக்கல்லாஹு.